எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதா? பின்னாடி எல்லாருக்கும் அஞ்சறிவனாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்று கால் பொன்றா துணை. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் பிற்காலத்துல உதவி செய்யலாம் அப்படின்னு இல்லாம நல்லதே செய், நன்றே செய், அன்றே செய் அப்படின்னு இன்னைக்கு குரல் ஃபார் ஆல். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 குழந்தைங்க, ஒரு 50 திருக்குறள் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா? இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த குழந்தைங்க எல்லாரும் தன்னோட சொந்த செலவுல இன்னைக்கு ஐடி ஃபீல்டுல வேலை பார்த்தாலும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பிற்காலத்துல செய்யலாம்னு இல்லாம இன்னைக்கே செய்யலாம், நல்லதே செய், இன்றே செய்யணும். இவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல குரல் ஃபார் ஆல் சகோதரருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தலைப்பு திருக்குறள் படித்து மகிழவா பிடித்து வாழவா. இது குறளரங்கம் எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னா, பட்டிமன்றம் மாதிரி இல்லாம முதல் சுற்றுல அவங்கவுங்க தன்னோட கருத்தை 2 நிமிடங்கள் சொல்லுவாங்க. அடுத்து இந்த படித்து மகிழவா 2 நிமிடம் பேசினதுக்கு அப்புறம் பிடித்து மகிழவா ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை 2 நிமிடங்கள் பேசுவாங்க. இந்த அணிலேருந்து ஒருத்தர், அந்த அணிலேருந்து ஒருத்தர். அதுக்கப்புறம் தன்னோட வாதங்களை 2 நிமிடங்கள் பேசுவாங்க. அப்ப எல்லாரும் எதிர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் இந்த குறளரங்கத்தோட இது. இப்போ நம்ம தொடக்க பள்ளியிலே பரீட்சை அப்படின்னு நாங்க பேச வர மாட்டோம்னாங்க. எல்லாரும் பல்கலைக்கழக மாணவர்கள். இப்போயும் நவம்பர் மாதம், அதுவும் தேர்வு மாதம் இருந்தாலும் இதை பேச ஒத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாருக்கும் பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இப்ப படித்து மகிழவா அப்படின்ற அணியில பேசக்கூடியது அஸ்வின். அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. உட்காந்துட்டு ஹரிவர்தினி, ஸ்ரீநிதி, முத்துஸ்வேதா. பிடித்து வாழவா அப்படின்னு பேசுறதுக்கு ஸ்ரீநிதி, கிஷன், ஜாஃபர், மகாலட்சுமி. இவங்க எல்லாரும் சொற்போர், சொற்களம், சொற்சிலம்பம், சொற்கண்ணல் அப்படியெல்லாம் இறுதி சுற்று வரைக்கும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் எப்படி போரா இருக்க போதா இல்ல சிலம்பமா இருக்க போதான்னு நம்ம பார்க்கலாம். மனிதன் மனிதனுக்கு சொன்னதுதான் திருக்குறள் உலகளாவிய இலக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாரும் அவங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒண்ணு சொன்னாங்க. நானும் எனக்கு பிடித்த திருக்குறள்ல ஒண்ணு சொல்லிடுறேன். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்மளோட ஆடை நமக்கு கலண்டு விடும்பொழுது யாரும் சொல்லவே தேவையில்லை, நம்மளே போய் நம்ம எடுத்துருவோம். அது மாதிரிதான் நட்பு இருக்கணும். அப்படிதான் நானும் இருக்கணும்னு விரும்புறேன். அது மாதிரி என்னோட நட்பா இருக்கவங்களும் இருக்கணும்ன்றது நான் நினைப்பேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள். இப்போ நம்ம எல்லாருமே எனக்கு பிடித்த திருக்குறள், எனக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு சொன்னோம். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு பிடிக்காத திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தருமே சொல்ல வர மாட்டாங்க. 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் எல்லாருமே திருக்குறள் படிச்சோம், சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா யாராவது ஒருத்தர்கிட்ட அதை சொல்றது கூட தைரியம் கிடையாது. யாருக்குமே எனக்கு பிடிக்காதுங்க அந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா திருக்குறள்ல அவ்வளோ இருக்கு. ஒரு தமிழ் அன்னைக்கு ஒரு நூல் ஒரு ஆடையாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு திருக்குறள் தான். நம்மளோட தமிழன்னையோட ஆடையாக நமக்கு திருக்குறள் நமக்கு திருவள்ளுவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு, சாதனை என்பது தந்து போனவர்களின் தொகுப்பு. அப்படி நமக்கு திருக்குறளை ரொம்ப அருமையா கொடுத்துட்டு போனார் நம் திருவள்ளுவர். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இதை படிச்சுட்டு இப்பயும் படித்து மகிழவா பிடித்து வாழவானே இன்ன வரைக்கும் எவ்வளவோ முன்னாடி எழுதுனதை பத்தி இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம், விக்டோரியா மகாராணி தினமும் படிக்கும் நூல் திருக்குறள், உருசிய நாட்டுல அணு தெளிக்காத இடத்துல வைக்கப்பட்ட நூல், இங்கிலாந்து நாட்டுல பாடக்காட்சிகள்ல நிறைய கிரகம்பல் இடத்துல வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நிறைய திருமணங்கள்ல கூட வேதத்துக்கு பதிலா திருக்குறளை வச்சு முற்றோதல் பண்ணி திருமணங்கள் செய்யறாங்க. அந்த அளவுக்கு திருக்குறளுக்கு நமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட திருக்குறள் நமக்கு இன்னைக்கு இப்போ நம்ம இந்த குழந்தைங்க எல்லாம் படித்து மகிழவா பிடித்து வாழவான்றதை பத்தி பேசுறாங்க.
இப்போ நான் இவங்க கிட்ட இவங்களோட நேரம் கருதி நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன். இப்போ படித்து மகிழவா அப்படின்ற அணியிலிருந்து அஸ்வின் பேச வருவாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு பலத்தை கேட்டு. செக் செக் எல்லாரும் கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வின். இப்ப இன்னியோட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, திருக்குறள் என்பது படித்து மகிழவா பிடித்து வாழவா. எங்க அணி என்ன சொல்லுவோம்னா, நிச்சயமாக படித்து மகிழ மட்டும்தான். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு எல்லாரும் அமைதியா இருங்கன்னு ஒரு தடவை சொன்னப்ப நம்ம எல்லாரும் அமைதியா இருந்தோம்னா நம்ம எல்லாரும் பிடிச்சு வாழ்கிற ஆட்கள். ஆனா அது அத்தனை தடவை சொல்லியும் இங்க ஒருத்தரும் அமைதியாவே இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாரும் சும்மா படிச்சு மகிழ்கிற மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சு வாழ்வதற்கு முன்னாடி நம்ம அதை படிக்கணும். இது அடிப்படை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க என்னதான் நான் பிடிச்சு வாழ்றேன்னு ஷோ காட்டுறதுக்கு இது ஒன்றும் எதிர்நீச்சல் சீரியல் இல்லை, விஜய் டிவி பிக் பாஸ் இல்லை. இது வாழ்க்கைங்க, வாழ்க்கை. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பிடிச்சு வாழணும்னா முதல்ல அதை நீங்க படிக்கணும். திருக்குறள் என்பது நம்மளுடைய வயது வளர அதோடைய அர்த்தமும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சின்ன பையன் திருக்குறள் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆசிரியர் அவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு கதை மூலமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனா இது ஒரு 15 வயது என்னமோ ஒரு இளமையான போய் கேட்டீங்கன்னாக்க, என்னுடைய அனுபவங்களை நான் என்ன நல்லா கத்துக்கிட்டேங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் எனக்கான அர்த்தமும் அப்படி இருக்கும். ஆனா குறள் என்னைக்கும் மாறினதே இல்லை. ஆனா வயசு வளர அந்த குறளுடைய அர்த்தம் வளர்ந்து கொண்டேதான் இருக்குது. அப்போ நீங்க அந்த சின்ன வயசுல புரிஞ்சுக்கொண்ட அந்த அர்த்தத்தை மட்டும் நீங்க பிடிச்சு வாழ்ந்துட்டீங்கன்னாக்க கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா எதிர்காலத்துக்கு போகும்போது அந்த உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க அர்த்தத்தை மாத்திக்கொண்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே விஷயத்த நீங்க பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுசா வாழவே முடியாது. அதை தான் நான் இங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப திருக்குறள் இருந்து ஒரு அர்த்தம் வரலாம். இப்ப இது என்னுடைய குறள், அதாவது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்கான் கொள் எனும் சொல். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வளர்த்துருக்காங்களே அப்படின்னு மற்றவங்க அவங்கள பத்தி பேசுறது தான் இருக்குதுல மிகப்பெரிய பெருமை. இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அப்பா அம்மா சில நேரத்துல நான் அவனை இவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்கிறேனே அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் பெருசு அண்ணனும் வளர்ந்துருக்கம்மா, நான் வேலை பார்த்து உங்களுக்கு அந்த காசுல திரும்பி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு மேல இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயத்த நம்மளால என்னைக்கும் திரும்ப அவங்களுக்கு ஈடு கட்ட முடியவே முடியாது. நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து கொடுக்க முடியுமே தவிர, நமக்கு பெற்றோர்கள் இல்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி செஞ்ச விஷயத்த நம்ம என்னைக்கும் அவங்களுக்கு ஈடா திரும்ப கொடுக்கவே முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் வாழ்க்கை முழுவ கடனாளிகளா இருக்க முடியும். ஏன்னா அவங்க செய்வது அதை சேவையா நினைச்சு இல்லை, அவங்க அன்போட பாசத்தோட நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மட்டும்தான் அதை செய்வாங்க. அதாவது இறுதியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த நீங்க படிச்சாதான் அதுக்கப்புறமா பிடிக்குதா இல்லைன்னு தெரியும். அதனால இங்க நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவேன்னா, படிச்சுதான் மகிழ்வோம். உதாரணம், அந்த சின்ன பொண்ணு அமைதியா இருக்குன்னு சொன்னா நம்ம எல்லாரும் அமைதியாக இருக்கணும். நான் கூட அமைதியா இல்லை, நான் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு அங்கிள் சொன்னதுக்கமா நானே வாய முடிய ஆரம்பிச்சேன். அதனால உண்மை என்னன்னா, நான் இங்க படிச்சு மகிழ்ந்து தான் இருக்கேன். அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி அஸ்வின். அஸ்வின் எப்படின்னா திடீர் உப்மா மாதிரி எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தயாரிக்க கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு. ஆனா கூட இன்னைக்கு அதுல சமாளிச்சு பேசிட்டாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டாங்க நம்ம அஸ்வின். நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுங்க அஸ்வினுக்கு மறுபடியும். முதல்ல படித்து மகிழுங்கள், அப்புறம் பிடித்து வாழவான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இந்தியாவின் தேசத்தந்தை காந்தியடிகள் திருக்குறளை படிக்கிறதுக்காகவே நான் தமிழராக பிறக்கணும்னு சொல்றதுல நம் தமிழர்கள் எல்லோருக்கும் பெருமை. அந்த மாதிரி நம்ம திருக்குறள்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் படித்து மகிழ்வதற்காக திருக்குறளுக்காகவே அவர் மறுபிறவி எடுக்கணும், நான் தமிழராக பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி திருக்குறள்ல அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இப்போ ஸ்ரீநிதி ரெங்கபிரசாத் இவங்க திருக்குறள் பிடித்து வாழவான்னு பேச வராங்க. ரிபப்ளிக் பாலியில படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேசிட்டு வராங்க. இப்போ நிறைய குறுந்தொடர்கள்லாம் நடிச்சுட்டு வராங்க. இவங்க இப்போ என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் இந்த ஸ்ரீநிதியின் அன்பான வணக்கம். தமிழுக்கு கதி கதி, கவிற்கு கம்பராமாயணம், தீவிற்கு திருக்குறளும் என்று சொல்வார்கள் நம் சான்றோர்கள். அப்படிப்பட்ட திருக்குறளை நாம் வெறும் படித்து மகிழ்ந்தால் மட்டும் போதுமா? அதை காட்டியபடி நாம் பிடித்து வாழ வேண்டாமா? ஏன் பிடித்து வாழ வேண்டும்?
பிடித்து வாழ்ந்தால் என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் என்று நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்கலாம். இப்போ கிஷன் வந்து சொன்னாரு வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம், பிடித்து வாழ்ந்தா அவ்வளோ யூஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம குரல் அரங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரியவர் வந்து எனக்கு இந்த குரல் பிடிச்சிருக்கு, அவர் ஒரு குரல் சொன்னாரு, இந்த குரல் பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு இந்த குரல் வந்து வழி நடத்தியது. நீங்க வெறும் படிச்சா மட்டும் இந்த நமக்கு உங்கள் வழி நடத்தாது, நீங்க ஃபாலோ பண்ணாதான் அது வழி நடத்தும். ஒரு உதாரணத்திற்கு இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போய் டாக்டரை போய் பார்ப்போம். அவர் நம்ம உடலை சோதித்து விட்டு மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுப்பாரு. அந்த சீட்டை போய் மருந்து கடையில காமிச்சு மருந்து வாங்கி அதை உட்கொண்டு திருப்பி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக்கி கொள்கிறோம். உங்கள் உடலை மீண்டும் ஆரோக்கியம் அடைவதற்கு காரணமாக அந்த மருந்து சீட்டை நீங்கள் வெறும் படித்து மட்டும் வைத்துக் கொள்வீர்களா, அல்லது அதை காட்டியபடி நீங்கள் மருந்தை உட்கொண்டு உடலை சரி செய்து கொள்வீர்களா? அந்த சீட்டு மாதிரி தான் திருக்குறள். நமக்கு வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் சந்திக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம், அல்லாததாகவும் இருக்கலாம், அதில் தீர்வு இருக்கிறது. மனிதனுடைய அறப்பண்புகள் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலிருந்து தான் வெளிப்படும். அந்த மூன்றிலும் நாம் எப்படி அறத்தோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நமக்கு ஒரு கைடு போல் இருக்கிறது தான் திருக்குறள். அந்த கைடை நாம் வெறும் படித்தால் மட்டும் போதுமா, அதை பின்பற்ற வேண்டும்ல. ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிற அது நமக்கு வழி சொல்லுது. அந்த வழியை நாம் பின்பற்றினால் நாம் நம்முடைய இலக்கை அடைகிறோம். அது போலத்தான் வாழ்க்கை என்ற மேப்பிற்கு வழிகாட்டுகிறது திருக்குறள். அறத்துடன் கூறப்பட்டிருக்கூடிய வெற்றி பாதை அடைவதற்கு திருக்குறள் நமக்கு உதவுகிறது. அதனால் தான் குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்து நோங்கு ஆக்கம் எவனும் உயிருக்கு. அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். ஆனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். பெரியோர் துணை குடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குங்க. அதாவது வாழ்க்கையில் என்ன காரியம் செஞ்சாலும் நம்ம பெரியவர்கள் சான்றோர்கள் சேர்ந்து கலந்து செய்ய வேண்டும். அதை தான் வள்ளுவர் அரியவற்றுக்கெல்லாம் அரியது அப்படிங்கிறாரு. ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். அரியவற்றுக்கெல்லாம் அரிதே பெரியாரே பேணி தமரா கோலல். அரிதான செல்வங்கள் பல உண்டு, ஆனால் அவற்றில் எது தெரியுமா மிகவும் அரிதானது? நமக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்கும், நல்வழியில் காண்பிக்கும், உயர் எண்ணங்களை விதைக்கும் பெரியோர்களே அரிதானவர்கள். இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு பண்ணணும்னா நம்ம பெரியவர்களை ஆலோசித்து தான் பண்றோம். ஏன்னா அறிவு, கல்வி, கேள்வி போன்ற செல்வங்களுக்கு எல்லாம் ஊற்றாய் விளங்கும் அவர்களே. அது போல நம் தமிழ் இனத்திற்கே நம்ம பெரியவராய் பார்ப்பது திருவள்ளுவரை தான். அதனால் திருக்குறள் நாம் கண்டிப்பாக படித்து மகிழ்ந்தால் மட்டும் போதாது, அதை நாம் பிடித்து வாழ வேண்டும், பிடித்து வாழ வேண்டும், பிடித்து வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி. சிறப்பு ஸ்ரீநிதி. அவங்க வந்து 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, நம்ம வந்து ஒரு கைடா நம்ம திருக்குறளை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதோட சாராம்சம், பெரியவர்கள் வந்து நமக்கு துணையா இருக்கணும், படிச்சு வாழ்றதா மகிழ்வதை காட்டணும், பிடித்து வாழ வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மருந்துன்ற அதிகாரத்துல ஒரு திருக்குறள் இருக்கு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணேன் ஊறுபாடு இல்லை உயர்ந்து அப்படின்னுட்டு. நம்ம வந்து எப்படின்னா பசிக்கு சாப்பிட வேணாம், அதாவது பசிக்கு சாப்பிட்டா போதும், ருசிக்கு சாப்பிட வேணாம். நமக்கு வந்து எது வியாதி கொடுக்குமோ அதை சாப்பிடாது, நமக்கு எது வந்து நல்லது கொடுக்குமோ உடல் ஆரோக்கியத்துக்கு அதை சாப்பிடுன்றத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ மருந்துன்ற அதிகாரத்துல நம்ம திருக்குறள் எல்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு இருக்க பாலியோ டயட், இன்டர்மீடியட் டயட், இது எல்லாமே அன்னைக்கே நமக்கு திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப அதுதான் நமக்கு ஏதாவது உடல் பிரச்சனையா நம்ம வந்து இதை எடுத்து படிக்கலாம், திருக்குறள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி படிக்கிறதோடு இல்லாம அதன்படி வாழலாம் அப்படின்றதான் ஸ்ரீநிதியோட பேச்சோட சாராம்சம். இப்போ ஹரிவர்தினி இவங்க தமிழாசிரியராக படிச்சு சீக்கிரம் ஆசிரியராக போறாங்க. இப்போ இவங்க பேசுறதுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா, எங்க பள்ளியில நடந்த ஒரு போட்டியில சொன்னோம், ஒரு ஊரே வந்தாங்க அவங்கள தேடி, அவ்வளவு நல்லா பேசுவாங்க. இன்னைக்கு வந்து இப்ப இந்த மாதிரி வயதுல இருக்கவங்க தமிழாசிரியராக படிக்க முன்வரது வந்து ரொம்ப குறைவு. அதுல இவங்க படிச்சு தமிழாசிரியராக அடுத்த வருஷத்துக்குள்ள ஆயிடுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து கூறி அவங்கள பேச கூடுவோம். நன்றி. அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். திருக்குறள் படித்து மகிழவா பிடித்து வாழவா, இதுதான் கேள்வியில. இந்த கேள்வியே வேண்டாங்கிற, படித்து மகிழ்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றேன். நான் உங்க எல்லாரையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும்னா, அதை பிடிச்சு அதே மாதிரி வாழணும்னா அதை முதல்ல படிக்கணுமா வேணாமா?
ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கணும்னா கூட அதை படிச்சு அது புரியணும். நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுறது எப்பன்னா ஒரு விஷயத்த படிச்சு மகிழும் போதுதான் புரிதலுங்கிற ஒண்ணு நிகழுது. ஆக படித்து மகிழ்றது தான் திருக்குறளை படித்துதான் மகிழணும்னு சொல்றேன். திருவள்ளுவர் சொல்றாரு, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போர்வர் மக்கட்பண்பில்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம் போல் கூர்மையான அறிவுடையவரா இருந்தாலும் அவங்க ஓரறிவு உள்ள மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்றது மணக்குடவர் அப்படிங்கிறவரு உரை எழுதியிருக்காரு. திருக்குறளை பிடிச்சு வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எதிர்த்தரப்பினர் தான். என்ன பண்ணுவாங்க? ஓ, அப்ப மனிதனுக்கு தேவையான பண்புகள் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்க இந்த குறளை படிச்சுட்டு, இல்லையா? அதை தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லை. ஆனா அதுல இருக்க ஆழத்தை அவங்க படிப்பாங்களா? படிச்சிருப்பாங்களா? தெரியல. ஓரறிவு உள்ள மரம்னு சொல்றாரு. ஏன் அது ஓரறிவு அப்படின்னு படிச்சு பார்த்தா பரிமேலழகர் சொல்றாரு, மரத்தை வெட்ட உதவுவது எது? கோடாரி. அந்த கோடாரிய பிடிக்கிறதுக்கு உதவுவது எது? அதே மரம்தான். ஆக ஒரு மரத்தை அழிப்பதற்கு மரமே காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மனிதனை அழிக்க மனிதனே பணிபுரிகிறான்னு சொல்றாங்க. ஆக இதோட தெளிவான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி இல்லாம மனிதனுக்கு தேவையான பண்போடு வாழணும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். குறளை பிடிச்சு வாழ்றதுங்கிறது அந்த குறள் சொல்ல வர விஷயத்த எடுத்துக்கிட்டு வாழ்றது. ஆனா படிச்சு மகிழ்றதுங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு குறள் இவ்வளவு சொல்ல முடியுமா, 7 வார்த்தைகளுக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு நமக்கு தெரிகிறது படிச்சு மகிழ்ந்தாதான் தெரியும். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பயன்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருக்கு உதவி செய்யும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே. எதிர்த்தரப்பினர் என்ன செய்வாங்க? எதுவுமே எதிர்பார்க்காம உதவி செய்வாங்க. நாங்களும் அப்படிதான். அப்படி இருக்கிறத நாங்க தப்புன்னு சொல்லல. ஆனா திருவள்ளுவர் ஏன் கடலோட இங்க ஒப்பிடணும்? வேற எதோட வேணாலும் ஒப்பிட்டு இருக்கலாமே. ஏன் கடலோட ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு தெளிவா பரிமேலழகரே உரை சொல்றாரு. அதற்கு அர்த்தம், ஒரு கடல்ல இருக்கிற தண்ணி ஆவியா போய் மேகங்களுக்கு போகுது, அது திருப்பி மழையா வருது இல்லையா? கடல் அந்த தண்ணிய திருப்பி நீ எங்க போயிட போற, என்கிட்ட தானே திருப்பி வரப்போற, மேகத்துல இருந்து மழையா விழுந்து என்னிடம் தானே வரப்போகிறாய் அப்படின்னு சொல்லிதான் கடலே தண்ணிய கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பயனை எதிர்பார்த்துதான் கடல் கூட கொடுக்குது. அந்த அப்படி இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதான் திருவள்ளுவர் சொல்றாரு. இதெல்லாம் படிச்சு மகிழ்ந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு அழகா சொல்றாங்களே அப்படிங்கிறது எனக்கே இந்த குறளை நான் முதல் தடவை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக படித்து மகிழ்றது அவசியம். ஆகவே திருக்குறளை படித்து மகிழ வேண்டும். படித்து மகிழ்ந்தாதான் பிடித்து வாழ முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு ஹரிவர்தினி. திருக்குறளை முதல்ல படிக்கணும், படித்து மகிழ வேண்டும், அப்புறம்தான் நம்ம அதை பிடித்து வாழ வேண்டும் சொன்னாங்க. அவங்க சொன்னதோட என்ன சொல்றாங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நீ உன்னோட கடமையை செய், அதுக்கப்புறம் நீ இது உன்னோட பலன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இது பண்ணா நமக்கு இதுல இருந்து ஏதாவது கிடைக்குமா ஆதாயம் அப்படின்னு நினைச்சு எல்லாமே செய்யாத. எல்லாத்தையுமே எந்த பலனையும் எதிர்பாராம நம்ம செஞ்சா நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு தானா வரும். அதனால முதல்ல அந்த திருக்குறள்ல இருக்க கருப்பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை படித்து மகிழ்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல இன்னொரு திருக்குறள்ல இவங்க சொன்னதுல இன்னொன்னு அறிவு கூர்மையை பத்தி சொன்னாங்க இல்லையா? மக்கட்பண்பு இல்லை, எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் இல்ல அவங்க கிட்ட இருந்து பண்பு இல்லைன்னா மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு திருக்குறள்ல சொல்லப்பட்ட இந்த கருத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட கருத்து. இதுல இவங்க படித்து மகிழனும் சொல்றதுக்கு இன்னொரு திருக்குறள் நான் சொல்றேன். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழிலாய் மாறிய நீர் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும், இன்பத்துப்பால்ல வரும். அதாவது தன்னுடைய காதலியை நினைச்சு காதலன் சொல்றது, அவருடைய பற்களில் ஊறிய நீர் எப்படி இருக்குன்னா பாலோடு தேன் கலந்தாற் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காதலிக்கிறப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அதுக்கப்புறம் மனைவி அமைதியா இருந்தா இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி சில திருக்குறள் எல்லாம் படித்து மகிழக்கூடிய திருக்குறள்கள் இருக்கு நிறைய. இப்போ அடுத்து பேச வரவங்க கிசன்.
இவங்க வந்து பிடித்து வாழவா அப்படின்றத பத்தி பேசுறாங்க. நியான் பாலிடெக்னிக்ல படிக்க போறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களோட பொழுதுபோக்கு பத்தி சொல்லியிருந்தாங்க. சமைக்க பிடிக்குமா? ஒரு நாள் நம்ம கிஷனை சமைக்க கூப்பிடலாம். இப்போ வாங்க கிஷன், நீங்க படிங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் கிஷன். படித்து மகிழவா பிடித்து வாழவான்றதா கேள்வி. இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, சரி படிச்சு மகிழலாம், ஆனா படிச்சா மட்டும் போதுமா? அதை செயல்படுத்தி காட்டணும். இல்லாட்டி படிச்ச அந்த புண்ணியமே இருக்காது. உண்மையில என்ன ஒரு திருக்குறள், என்ன ஒரு அர்த்தம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட செயல்ல அது பிரகாசிக்காது. அதுல எந்த ஒரு புண்ணியமே இல்லை. அதனால கண்டிப்பா பிடிச்சுதான் வாழணும் திருக்குறளை. சரி, நான் சொல்ல வர்ற திருக்குறள் என்னவென்றால், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இப்போ இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா துணைக்கால் எழுத்தே இல்லை. ஏனென்றால் இது கல்வியை குறிக்கும் ஒரு திருக்குறள். இப்பொழுது திருவள்ளுவர் என்ன காட்டுறாரு இதன் மூலமாக, கல்வி மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படுற துணை, வேற எதுவுமே தேவையில்லை, கல்வி இருந்தா போதும். சோ கல்வியோட ஆரம்பிக்கிறேன். கல்வி என்பது என்ன? அறியாமையை போக்கக்கூடிய ஒரு பேர் வெளிச்சம். கல்வியின்றி ஒரு அணுவும் அசையாது. இப்பொழுது பொருட்செல்வம் கூட இருக்கு. மகாலட்சுமி வருவாங்க, இடத்தை பிடிக்காட்டினா கிளம்பிடுவாங்க. ஆனா சரஸ்வதி வந்து உட்காந்தா ஜம்முன்னு உட்காந்துருவாங்க, நகர மாட்டாங்க. அது உண்மையான கருத்து. அப்புறம் இப்போ நம்மளுக்கு எவ்வளவு நற்குணங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த கல்வி இல்லாட்டி எந்த புண்ணியமோ இருக்காது. நாங்க உயர வேண்டும் என்றால் கல்வி மட்டுமே போதும் அந்த உயர்வதற்கு. அப்புறம் கல்வி பத்தி பேசுறேன். இந்த குறள்ல கல்வி மட்டும் இல்ல, ஒழுக்கமும் நேர்மையும் சதுராதது இந்த குறள்ல. சரியா? ஒழுக்கத்துக்கு போறேன். கற்க கசடர கற்பவை. அது அப்படின்னா என்ன கற்கிறோமோ அது உருப்படியா கற்கணும். சும்மா வெறும் மனப்பாடம் பண்ணி ஓஹோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கு போதும் சமாளிக்கலாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. முழுமையாக மனதில் பதிய வேண்டும். அது பதிஞ்ச பிறகுதான் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது புரியறதுக்கோ சும்மா மனப்பாடம் பண்றதுக்கோ வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தர்கிட்ட சொம்பு ரசத்தை எடுத்து காட்டுங்க, இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா சும்மா அரைகுறையா தெரிஞ்சிருக்கு, ரசம் கொஞ்சம் பூண்டு இருக்கு அவ்வளவுதான். புரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, இதுல புளி இருக்கு, உப்பு இருக்கு, மிளகு இருக்கு, சீரகம் இருக்குன்னு வரிசையா சொல்லுவான். இதுதான் வித்தியாசம். இப்பொழுது இந்த ஒழுக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட காணும் இந்த உலகத்துல. அதனாலதான் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. வறுமையில் வாடும் நாடுகள், ஊழல்ல ஏற்படுற அரசியல்வாதிகள், அந்த ஒழுக்கம் இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. உண்மையில சொல்றேன். சரி, ஒழுக்கம் பத்தி பேசியாச்சு. இப்போ நேர்மைக்கு போறேன். அந்த விஷயம் நல்லா மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி நடந்துறது இல்லை. சரி, நாங்களும் யோசிப்போம், நாங்க ஏன் இப்படி நல்லவனா இருக்கலாம், பேசாம ஷார்ட்கட் எடுக்கலாம், இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அதான் பிரச்சனையே. இப்போ நம் தர்மத்தை காக்க வேண்டும். நம்மளுக்கு இந்த விஷயம் சரின்னு தெரிஞ்சுச்சுன்னா நாங்க அதன்படியே நடக்க வேண்டும். மற்றவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அதான் இந்த திருக்குறள்ல இருக்கு. ஒழுக்கம், நேர்மை மற்றும் கல்வி. அதான் என் கருத்து. நன்றி. நன்றி கிஷன். இப்போ பேசினதுல இருந்து கிஷன் கொஞ்சம் சமைப்பாருன்னு நமக்கு ஒத்துக்கலாம் இல்லையா? நல்லா சொன்னார்ல, எப்படிலாம் சமையல் குறிப்பு நிறைய சொன்னாரு. அவங்க சொன்னதுல என்னன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு அறிவு இருக்கும் அப்படின்றதான் அவரோட பேச்சோட சாராம்சம். ஒழுக்கம் பத்தியும் சொன்னாரு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை மெய்வருத்த கூலி தரும். நம்மளால முடியாத விஷயத்தையும் தெய்வத்தால முடியாத ஒரு விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். அவர் சொன்னதுலயும் அதுதான். திருக்குறள் நம்ம கல்விக்கே ஒரு 10 அதிகாரங்களை எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லி அதன்படி நடக்கணும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம ஒண்ணு பிள்ளை இல்லாம படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதன்படி நடக்கணும் அப்படின்றத அவர் சொன்ன ஒரு கருத்து. நன்றி கிஷன். இப்போ ஸ்ரீநிதி அவங்க பேசுறாங்க. தேசிய பல்கலைக்கழகத்துல சட்டம் படிக்கிறாங்க. சும்மாவே அவங்களாம் வாதாடுவாங்க. இங்க நம்ம இதுக்கு வேற கூப்பிட்டுருக்கோம், எப்படிலாம் வாதாடுவாங்கன்றத பார்க்கலாம். நிறைய புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்கும். சொற்கநல்ல இப்போ 2022 இறுதி சுற்று வரைக்கும் அவங்க பேசினாங்க. அவங்கள இப்ப பேச கூப்பிடலாம். வாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னையோட தலைப்பை பார்த்துக்கிட்டோம்னா, அது திருக்குறள் என்பது படித்து மகிழவா இல்ல பிடித்து வாழவா அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வாழ சமுதாயத்தையும் உலகத்தையும் எடுத்துப்போம். அது எப்பவுமே மாறிதான் வருது. காலங்காலமா பல வகைகள்லயும் பல விதங்களையும் அது மாறி வருதுங்கிறது உண்மை.
இப்போ நம்ம வாழற வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா தொழில்நுட்பமாகவும் இருக்கட்டும், இல்லை நம்ம அவசர வாழ்க்கை முறையினாலும் இருக்கட்டும், அது இன்னும் அதீத வேகத்துல மாறி வருது அப்படிங்கறத நம்மளால மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கிற நம்ம வாழ்ற இந்த காலத்துல திருக்குறள் என்பது படித்து மகிழத்துக்கு தான் பொருந்தியதுன்னு எங்க அணி இன்னைக்கு சொல்ல வருது. இப்போ திருக்குறளை படிக்கும் போது நம்ம தமிழ் வளம் இன்னும் மேம்படுது. அதையும் தாண்டி திருவள்ளுவர் ஒரு கருப்பொருளையும் எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னு ரசிக்கிறதுக்கு, அப்படி படித்து மகிழறதுக்கு திருக்குறள் ரொம்ப பொருந்தியே இருக்கு. மன உளைச்சலா இருக்கு, கொஞ்சம் மனபாரத்தை இறக்கி வைக்கணும், சரி திருக்குறள் படிப்போம், படித்து மகிழ்வோம், இதுக்கெல்லாம் திருக்குறள் பொருந்தி இருக்கு. அதை நாங்க மறுக்கவே இல்லைங்க. ஆனா அந்த வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை பிடித்து வாழறதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ திருவள்ளுவர் விருந்தோம்பலை பத்தி எவ்வளவோ எழுதியிருக்காரு. விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஒரு அடிப்படை அங்கம் தான், அது இல்லைன்னு நாங்க சொல்லலை. ஆனா இந்த காலகட்டத்துல அவன் தூங்கி சொந்தமா தனக்கு சாப்பாடு போடுறதுக்கே கஷ்டப்படும் போது மற்றவங்களுக்கு விருந்து வைக்க முடியும் அப்படின்னு அந்த வாழ்க்கையோட நடைமுறையை அவனால கொண்டு வர முடியுமா? முடியலைங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட கட்டாயம், நம்மளோட வாழ்க்கையோட நிதர்சனம். இப்போ இதே ஒட்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை எதிர்நோக்கிற கண்ணோட்டமும் ரொம்பவே மாறி வந்துடுது. இப்போ திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, மனைத்தக்க மாண்புடையான் அகித்தற் கொண்டால் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. அதாவது ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம் அவன் கணவன் கொடுக்குற வளங்களை கொண்டு இல்லற வாழ்க்கையை நல்வழியில அமைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ நம்ம வாழற வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் அனைவருமே சுதந்திர மனிதர்களாக தங்களுடைய வேலை, தங்களுடைய சம்பாத்தியம், தங்களோட மகிழ்ச்சின்னு முன்னேறி வந்துற நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இல்லற வாழ்க்கை என்பது ஆண் பெண் மனைவி கணவன் இருவருமே சமமா பங்களித்து சமமா அதை அமைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இது போன்ற குறள்கள் நம்ம அந்த காலத்து வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இதுதான் அந்த காலத்து அறநெறி அப்படின்னு புரிந்து படித்து மகிழத்துக்கு உதவியாக இருந்தாலும் அது பிடித்து வாழ்வது கடினம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு ஸ்ரீநிதி. அவங்க சொன்னதுல விருந்தோம்பல், இப்போ நம்மலாம் முன்னாடினா நம்ம யார் வீட்டுக்காவது நம்ம பாட்டி தாத்தா காலத்துல போகணும் அப்படின்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கூகுள் ஃபார்ம் அனுப்புறோம், நீங்க அவைலபிளா ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணாம நம்ம யார் வீட்டுக்காவது போக முடியுமா? விருந்தோம்பல் அப்படி மாறிட்டு வருது அப்படின்னு அந்த அதிகாரத்துல படித்து மகிழ மட்டும்தான் முடியும், பிடித்து வாழ முடியாது அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி இப்போ 2 பேருமே வேலைக்கு போறாங்க, எப்படி மனைவி கணவன் பிடித்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த செலவு செய்து வாழ முடியும் அப்படின்னு நிறைய சமத்துவம் வந்தாச்சு. நிறைய பெண்கள் ஈவன் கணவர் காட்டிலுமே சம்பளம் வாங்குற அளவுக்கு மாறி போச்சு நிலைமை. அப்படி இருக்கப்ப இது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கடைசியில தீர்ப்பப்ப நான் அதை பத்தி சொல்றேன். நல்ல சிறப்பா பேசுனீங்க ஸ்ரீநிதி. இப்போ ஜாஃபர் அவங்க பேசுறாங்க. அவங்க டிஜிட்டல் இனோவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. பொழுதுபோக்கு தேசிய கூடைப்பந்து. இவங்களும் சொற்கணல்ல பேசினவங்க தான். நிறைய நல்லா நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். வாங்க. திருக்குறள் மீது, தமிழ் மீது இருக்கும் அன்பு, ஆர்வம், அதனால் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல வந்தனம், வருக. திருக்குறள் பிடித்து வாழவா படித்து மகிழவா அப்படிங்கிற வாதத்துக்கு நான் இப்போ வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. வாதம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, ஆனா அது அடுத்த 2 நிமிஷத்துல சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால இப்போ நான் ஏன் திருக்குறளை பிடித்து வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது ஏன் என்னோட கண்ணோட்டமா இருக்கு அப்படிங்கிற கருத்தை மட்டும் நான் இப்போதைக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி திருவள்ளுவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் எப்படின்னா, நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு வயசான தாத்தா மாதிரி. நமக்கு எப்பெல்லாம் மனசோர்வு ஏற்படுதோ, வாழ்க்கையில கேள்விகள் ஏற்படுதோ, நம்ம தாத்தா பாட்டிகிட்ட, நம்ம தாய் தந்தையினர்கிட்ட எப்படி போய் அறிவுரை கேட்போமோ அந்த மாதிரி போய் அறிவுரை கேட்குற ஒரு நபர் தான் திருவள்ளுவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழ் புலவர்களும் எல்லா தமிழ் கவிஞர்களும் ஒரு இடத்துல சிக்கிப்பாங்க. நீங்க என்னதான் மனிதர்கள் எல்லாருக்கும் கவிதை எழுதுறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் எல்லா இடத்துலயும் ஒண்ணு அவங்க மதம் சார்ந்த அவங்க பெருமையை பத்தி பேசிடுவாங்க, இல்ல மொழி சார்ந்த பெருமையை பத்தி பேசிடுவாங்க. இது எதுலேயுமே சிக்காம மனிதனுக்கு மட்டுமே அறம், பொருட்பால், அறத்துப்பால், காமத்துப்பால், உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் நான் ஒரு மனிதனா, சக மனிதனா நான் உனக்கு சொல்றேன். ஃப்ரீ அட்வைஸ்.
எடுத்தா எடுத்துக்கோ இல்லாட்டி போ அப்படின்னு எழுதின ஒரே தமிழ் கவிஞன் திருவள்ளுவர் மட்டும்தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து எனக்கு வந்து 23-24 வயசு தான். ஸோ கேள்விலாம் வரும். நம்ம மத நம்பிக்கைகள், சித்தாந்தங்கள், விழுமியங்கள் இது சம்பந்தமா கேள்விகள்லாம் வரும். அந்த மாதிரி கேள்விகள் வரும்போது இப்போ சில மதத்துல வந்து ஒரு விஷயம் தர்மம்னா இன்னொரு மதத்துல அதுவே அதர்மமா இருக்கலாம். சைவம் அசைவமே எடுத்துக்கோங்க நீங்க. இப்போ அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது எதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நான் இவர்கிட்ட போய் நின்னேன், நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அதாவது மனத்துக்கண், உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ, மனுஷனா நீ பிறந்தா உன் மனசாட்சின்னு உனக்கு இருக்கும், அதுதான் அரண். உனக்கு அதுதான் அறம். எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சிப்படி அவன் செய்யறது தப்பா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி அதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு செய்யறது தான் தவறு. அப்படி தெரிஞ்சு இது சரி அப்படின்னு சொல்லி, இது தவறு அப்படின்னு சொல்லி விலகி சரியான வழியில நடக்கிறது தான் சரி. இந்த இடத்துலதான் வந்து எந்த மத சார்பும் இல்லாம, எந்த நம்பிக்கைக்கு சார்பாகவும் இல்லாம தெளிவா அவர் சொல்லி கொடுக்குறாரு, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதையும் தாண்டி திருக்குறள் வந்து பிடித்து ஏன் வாழணும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு மருந்தகத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரமா போல மருத்துவர்கிட்ட போறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, ஒரு வாரமா போய்கிட்டே இருக்கு, அவரும் மருத்துவர்கிட்ட தான் போவாரு. ஆனா இது வந்து ஒரு முரண்பாடு. இது ரெண்டுத்துக்கான மாத்திரை மருந்தகத்துல பக்கத்துல வேற இருக்கும், அவன் எடுத்து கொடுப்பான். ஆனா திருவள்ளுவர் வந்து இது ரெண்டுமே முரண்பாடான மாத்திரைகள். ஒண்ணு வந்து நிறுத்துறதுக்கு, இன்னொன்னு ஆரம்பிச்சு விடுறதுக்கு. ஆனா திருவள்ளுவர் வந்து சொல்றாரு, இப்போ நான் வந்து ஊழுக்கு வரேன், அவர் சொல்றாரு, ஊழில் பெருவில யாவுல மற்றொன்று மீனும் தான் முற்தரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அயராம உழைச்சி களைப்போட அவன் வந்து எட்ட வேண்டிய இலக்கை எட்டாம ஒருத்தன் வந்து களைப்பா இருக்கான்னா அவன் முதுகுல தட்டி கொடுத்து சொல்றாரு, ஊழ் விதி, நீ உழைச்சிட்டடா, ஆனா விதி அப்படி இல்லை, எழுதியிருக்கான் ஒருத்தன், உனக்கு அது இல்லை, பரவாயில்ல நீ உழைச்சிட்ட, அந்த விதியை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு முதுகுல அவர் தட்டி கொடுக்குறாரு. ஆனா இதே திருவள்ளுவர் தான் முரண்படுறாரு, அவரோடய அவர் முரண்படுறாரு. இந்த இடத்துலதான் அவர் மேலோங்கி நிற்கிறாரு. குப்புறப்படுத்திக்கிட்டு சோம்பேறியா இருக்கிறவன் முதுகுல ஏறி நின்று சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் உயர்ச்சிதன் நெய்வருத்த குளிதல். உனக்கு நீ சோம்பேறியா இருக்க, உனக்கு வந்து ஏதோ ராகுல கேது உனக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை நீ சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்க, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. தெய்வத்தாலே முடியாததா இருந்தா கூட நீ செய்யற முயற்சி மெய் வருத்த, அதாவது உன்னோட உடல் வருத்தி நீ செய்யற முயற்சி, உன்னோட உடல் வருத்தத்திற்கு அது கூலி கண்டிப்பா தந்தே தீரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துலதான் எனக்கு சோம்பேறியா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, திருவள்ளுவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் இதை சொல்லுவாரு, நான் உண்மையிலேயே வந்து என்னோட உழைப்பை போட்டு என்னோட இலக்கை அடையாம இருக்கிற காலத்துல நான் அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் இப்படி சொல்லுவார். இப்படி பார்க்கும்போது திருவள்ளுவர் திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு வந்து டாக்டர் கிட்ட போற மாதிரி தான். நமக்கு என்ன தேவையோ எல்லாமே அங்க இருக்கு, நம்ம போய் படிச்சு புரிஞ்சு அதன்படி வாழணும். திருக்குறளை நீங்க பிடித்து வாழலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நேரான வழியில நடக்கிறதுக்கான ஒரு கயிறு மாதிரி பிடித்தும் வாழலாம். இதுதான் நான் சொல்ல வர கருத்து. நன்றி. சிறப்பு ஜாஃபர். திருக்குறளை பிடித்தும் வாழலாம், பிடித்தும் வாழலாம், அதான் அவங்க சொன்னது. விதியை மதியால் வெல்வோம், அதுதான் அவங்க சொன்னதோட சாராம்சம். நமக்கு வந்து இதுல 7.5 இருக்கு அப்படிலாம் இல்லாம நம்மளோட முயற்சியும் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. அதாவது முயலாமையா எதுக்குமே முயற்சியை செய்யாமே இருக்கக்கூடாது. முடியாது என்றால் அது மூடத்தனம், முடியும் என்றால் அதுதான் நமக்கு தன்னம்பிக்கை, உந்து சக்தி, அதை தரக்கூடியதுதான் திருக்குறள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை ஒட்டிய இன்னொரு திருக்குறளும் அதான் இருக்கு, தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு. இப்ப நிறைய பேர் வந்து கடை தேங்காயை உடைச்சிட்டு வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இப்ப நிறைய பேர் மத்தவங்களோட உழைப்பை சுரண்டி இது பண்றாங்க. அப்படிலாம் இல்லாம தன்னோட முயற்சியில முன்னேறணும் அப்படின்றதும் அவர் சொன்னதுல இருந்தது. இப்ப அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூகுள், நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போன்ற மாதிரி அன்னைக்கே நமக்கு திருவள்ளுவர் கூகுளா இருந்திருக்காரு, சாட் ஜிபிடியா இருந்திருக்காரு. நம்ம என்ன கேட்டாலும்
மருந்து மட்டும் இல்லாம டாக்டரும் சொன்னாங்க, மருந்து மட்டும் இல்லாம டைட்டிஷியனாவும் இருந்திருக்காரு. கல்வியா போலாம், ஒழுக்கமா போலாம், அரசியலா போலாம், நீங்க என்ன கேக்குறீங்களோ எதுக்கு தேவையோ அத்தனையுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரே நூல் திருக்குறள் தான். இப்போ அந்த படித்து மகிழவால நிறைவு பேச்சாளராக முத்துஸ்வேதா அவங்க வராங்க. இப்போ எல்லாருக்கும் அறிந்த முத்துஸ்வேதா நிறைய வந்து இப்போ பட்டய படிப்பு முடிச்சுட்டாங்க, இப்போ அடுத்து வேலைக்கு போறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வாழ்த்தையும் சொல்லி நிறைய பேசிட்டு வராங்க. மறுபடியும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி படித்து மகிழவா அப்படின்றத பேசுவாங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணங்கள் வகுக்கப்பட்ட உயர்தின செம்மொழியாம் தமிழ் மொழி. அதில் அனைத்து தமிழர்களுக்கும் கிடைத்த அரிய பெட்டகம் திருக்குறள். ஓலைச்சுவடியில் பிறந்து நூல்களில் தவழ்ந்து இன்று கணினியிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒய்யாரமாக நின்று மழலையர்களின் நாவில் தவழ்ந்து தட்டு தடுமாறி பருவ வயதினரின் பார்வையில் விழுந்து உள்ளூர நுழைந்து அனைவரும் படித்து மகிழ்ந்து முப்பாலை பருகிய இன்பம் பெறும் இவ்வையகம். நீதி நூல்ல சிறந்து விளங்கும் திருக்குறள் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட பண்டைய படைப்புகளில் ஒன்று. 1812ஆம் ஆண்டு முதன் முறையில அச்சுக்கு வந்ததிலிருந்து இடையூறு இல்லாமல் அச்சிடப்பட்ட ஒரே நூல் திருக்குறள். ஏன் எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? இவங்க 4 பேரும் சொல்ற மாதிரி பிடிச்சு வாழ்றதுக்கா? இல்ல, அனைத்து உலக மக்களும் முதல்ல படிச்சு மகிழணும். யாம் அறிந்த இன்பம் பெருக இவ்வையகம். படிச்சு மகிழ்ந்து உணர லாட்டின், பிரெஞ்சு, ஜெர்மன், பாலிஷ், ஜப்பானீஸ் போன்ற பல மொழிகளை படிக்க முடியும். ஆனா வாழ்க்கைய வாழ முடியுமா? வாழ முடியாது, சாத்தியமே இல்லை. படிச்சு மகிழ்ந்து உணர்ந்ததை பல்லாயிரம் ஏடுகளாக அச்சிடப்படுவது நிதர்சன உண்மை. ஜெர்மன் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் தான் எழுதிய ஒரு புத்தகத்துல 20 திருக்குறளை எடுத்து எழுதியிருக்காரு. எதுக்கு? அவருடைய நூலை படிக்கிறவங்க திருக்குறளையும் படித்து மகிழத்தானே. இந்திய மொழி, ஆசிய மொழி, ஐரோப்பிய மொழின்னு கடவு சீட்டு வாங்கி சும்மா கடல் கடந்த எல்லா நாடுகளிலும் திருக்குறள் வந்துட்டு இருக்கு. ஒரு சீனர் அழகா திருக்குறளை படித்து மகிழும் போது அவருடைய முகத்துல சும்மா சந்தோஷம் தாண்டவம் ஆடும். ஆனா அவங்க வாழ முடியுமா? அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி. ஜெர்மன் எழுத்தாளர், ஜெர்மன் அறிஞர் ஒருத்தர் தான் படித்த நீதி நூலிலே தலை சிறந்தது திருக்குறள்னு சொல்லி அதன் தாய்மொழியான தமிழ் மொழியில படித்ததற்காகவே தமிழ்நாட்டுல சில காலம் தங்கி அதை தெளிவுற படித்து மகிழ்ந்தவர். திருவள்ளுவர் மாவட்டத்துல ஹனிஃபா பானுன்னு ஒரு கடை. 10 திருக்குறள் சொன்னீங்கன்னா ஒரு பாக்ஸ் பிரியாணி இலவசம். எதுக்கு? நீங்க படிக்கிறீங்களோ, வாழ்றீங்களோ, அதை கடைபிடிக்கிறீங்களோ, அது 2வது. முதல்ல படிங்க, உங்க குரல் படி தமிழ் மொழியை படிங்க. உணவும் போட்டு நல்லா திருக்குறள் படிச்சு உங்க மனசளவு இது உணர்றதுக்காக தான் இதோட நோக்கமே. இறுதியாக, இனிய உளவாக இன்னாத குரல், அமைச்சரின் கடமை, மேலாளரின் பண்பு, வறுமையின் கொடுமை, பெற்றோரின் கடமை, மகனின் உரிமை, காதலின் இனிமை, தவறான தீய நட்பு, படிப்பின் அருமைன்னு அடுக்கி அடுக்கி சொல்ல திருக்குறள்ல பல்லாயிரம் கருத்துக்கள் இருக்கு. அவை யாவும் படித்து மகிழ்வதற்கே. குறளிலிருந்து நீங்க வாழ்க்கைய வாழவே முடியாது. எப்பயோ படித்த ஒரு திருக்குறள் நீங்க வாழ்க்கையில போற போக்குல மனசுல தட்டிவிடும். ஓ, இதுதான் திருவள்ளுவர் சொன்னாரான்னு உங்களுக்கு அப்பதான் புரியவே முதல்ல செய்யும். சில குறள் வாழ்க்கை ஆகாது. என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முத்துஸ்வேதா. எங்கேயோ திருக்குறள் சொன்னா பிரியாணி கொடுக்குறாங்களா இலவசம். ரொம்ப நல்ல இதா இருக்கு. நம்மளும் அது அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நிறைய மொழியில திருக்குறள் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வீரமாமுனிவர் மொழிபெயர்த்துள்ளது, லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு, தைவான் மொழியில, சீன மொழியில, ஈவன் நரிக்குறவர் மொழியில கூட திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு திருக்குறள் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்னவென்றால்
திருக்குறள் தான் அப்படின்னா யாரோ சொன்னாலும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்துச்சு. நல்ல சுவையான பழங்கள் இருக்கிறப்போ எப்படி போய் நம்ம கசப்பான காயை சாப்பிடுமோ அந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது இப்படி எப்படி நம்ம இது பண்ண முடியும் சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். இந்த மாதிரி நம்ம படித்து தான் மகிழ முடியும். இதை வந்து நம்ம அந்த மாதிரி இனிமையா எப்பயுமே பேசிட்டே இருக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைவு பேச்சாளராக பிடித்து வாழவா என்ற அணியிலிருந்து மகாலட்சுமி. உளவியல் மீது நிறைய மனிதர்கள் தெரிந்து கொள்வதில் ரொம்ப அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். இவங்களும் சொற்கணல்ல இறுதி சுற்று வரைக்கும் வந்து பேசியிருக்காங்க. இப்போ அவங்கள பேச கூப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம நடுவர் வந்து சொன்னாங்களே திருக்குறளை வந்து இந்த மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னு. இப்ப வந்து மொழிபெயர்க்கிறது பிரச்சனை இல்லை. எத்தனாவது புத்தகமா அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தெரியுமா? குரான் அப்புறம் பைபிள் போன்ற மத புத்தகங்களுக்கு பிறகு 3வதாக உலகிலேயே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான் திருக்குறள். அதனால மற்ற இலக்கிய நூல்கள் நிறைய இருக்கலாம். ஆனா திருக்குறள் ஏன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க? அது கொண்டுள்ள கருத்துக்கள் அப்படி 3000 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும், அதாவது சமீபத்துல கூட நம்ம எதிர்நோக்குற சில பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை வந்து திருக்குறள்ல இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இந்த குறளை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோக்கு புத்தகங்கள் படிக்கிறோமோ, செய்திகளை தெரிஞ்சு கொள்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட அறிவும் வளரும். அறிவு வளர்ந்தா இது சும்மா சரி நான் அறிவு வளர்த்ததுல நான் மகிழ்ச்சிட்டேன் அப்படின்னு அறிவை ஒரு மூலையில வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அறிவை வந்து நம்ம செயல்படுத்தினாதான் அதுக்கான பலனும் வந்து அங்க இருக்கும். இப்ப வந்து திருக்குறள் வாசிப்பதால திருக்குறள் வந்து நம்ம வந்து வெறும் மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் வாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம எதிர்த்தரப்பினர்லாம் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா அது உங்களை ஏன் மகிழ்ச்சிப்படுத்துது? ஏன்னா திருக்குறள்ல நீங்க படிச்ச ஒரு கருத்து உங்களோட சொந்த வாழ்க்கையோட தொடர்பு கொண்டிருக்கு. அதை நீங்க புரிஞ்சு அறிஞ்சதாலதான் அதை நீங்க மகிழ்ச்சியாவே படிக்கிறீங்க. அதனால நீங்க என்னதான் படிச்சு மகிழ்றதுன்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் அதுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலதான் நீங்க வந்துட்டு அதை பிடித்து வாழ்றதுனாலதான் உங்களுக்கு அது மகிழ்ச்சியே தருதுங்கிறது தான் எங்களோட கருத்து. இப்ப வந்து நான் என்னோட பேச்சுக்கும் கொஞ்சம் வந்துடும். நான் எடுத்து சொல்ற சில திருக்குறள்களையும் நீங்க வந்து கேட்கலாம். அதாவது இப்ப என் வாழ்க்கையை ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் படிக்கிறது வந்துட்டு நான் படிப்போட நோக்கமாகவே எதை பாக்குறேன்னா, படிப்புங்கிறது வந்துட்டு கேட்க முடியாத கேள்விகளை நமக்கு கேட்கிற ஒரு குறளை தருது. இப்ப உதாரணத்துக்கு இந்த குறளை எடுத்து சொல்றேன். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது இந்த திருக்குறளுக்கு வந்துட்டு நம்மளோட கலைஞர் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னன்னா, நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவனுக்கு இருந்தால் அவரது செயலில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பேர் தான் நடுநிலைமை. நடுநிலைமைனா என்ன? பாகுபாடு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம அனைவரையும் சமமாக நடத்துறது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தமிழ் ஆர்வம் கொண்டு நிறைய நூல்கள் படிச்சு ஆங்கிலத்திலயும் சரி தமிழ்லயும் சரி எனக்கு வந்துட்டு இலக்கியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு என்னன்னா எனக்கு இந்த கேள்வி கேட்கிற பழக்கம் வந்துட்டு உருவானுச்சு. ஆனா நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு தயக்கப்படலாம், பயப்படலாம். இந்த கேள்வி கேட்டா தப்போ, இந்த சமூகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்கிறாங்க, நம்ம மட்டும் இந்த கேள்வியை கேட்டா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா நான் படிச்ச இலக்கியங்கள் திருக்குறள், அதுவும் திருக்குறள் குறிப்பா எனக்கு வந்து கேள்வி கேட்கிற திறனை வந்து அதிகரிச்சிருக்கு. இப்ப இந்த திருக்குறள்ல வந்து பாரபட்சம் பத்தி பேசுறாங்க சரியா? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆண் பெண் பாகுபாடுல நிறைய இருக்கு. ஆண் பெண் பாகுபாடு இருக்கு, இன பாகுபாடு இருக்கு, மத பாகுபாடு இருக்கு, தர பாகுபாடு கூட இருக்கு. அதனால நான் ஒரு நாள் வந்துட்டு இந்த ஆண் பெண் பாகுபாடு பத்தி எனக்கு ரொம்ப ஆர்வமாச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்க வீட்டுல சில அப்பாட்டையும் சரி அம்மாட்டையும் சரி அவங்கள போய் கேட்டேன். இப்ப வந்துட்டு அவங்களே ஒரு இது அமைச்சிருக்காங்க தெரியுமா, ஆண்கள்னா வேலைக்கு போகணும், பெண்கள்னா இதுல இருக்கணும், அது ஏன் அந்த மாதிரி உருவாக்குனாங்கன்னு கேட்டேன். அதுக்கு வந்து சொன்னாங்க, இல்ல அந்த காலத்துலலாம் வந்துட்டு என்னன்னா ஆண்கள் வந்துட்டு வேலைக்கு போவாங்க, அதை வந்து சமமாக்குறதுக்காக பெண்கள் வந்து வீட்டுல வேலை பார்க்கறது, குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்னு அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அந்த டைம்ல நான் எழுப்பின கேள்வி என்னன்னா, அது ஏன் ஆண்கள்னா தான் வேலைக்கு போகணும், பெண்களை நீங்க படிக்க வச்சா பெண்களும் வேலைக்கு போனால அந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய கேள்வி கேட்க எழுப்புறதும் இந்த மாதிரி திருக்குறள் போன்ற இலக்கிய நூல்கள் தான். ஆனா திருக்குறளை ஒரு சாதாரண இலக்கிய நூலா நம்ம வந்துட்டு அதை மட்டும் ஒரு தனி நூலா கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா திருக்குறளுங்கிறது வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டு சிலதை அப்ளை பண்ண முடியாதுன்னு நம்மளோட எதிர்த்தரப்பு என்ன சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே திருக்குறளை வந்து நம்ம திரும்பி பார்த்தா அது நமக்கு கை கொடுக்கும்னு நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம்
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு குறள், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த குறள்ல வந்துட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தீயை விட தீமை செய்யறவங்களை பார்த்தாதான் நம்ம வந்துட்டு இன்னும் பயப்படணும். ஆனா நம்மள இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படாமலும் நமக்கு நெஞ்சுறுதியை கொடுக்கறது வந்து மற்ற திருக்குறள் தான். இப்போ வந்து ராமகண்ணபிரான்னு ஒரு எழுத்தாளர் வந்து சிங்கப்பூர்ல இருப்பாரு. அவர் எழுதின ஒரு கதை தான் நாடோடிகள் அப்படின்னு ஒரு சிறுகதை. இதை நான் இலக்கியத்துல தான் படிச்சேன். அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருத்தர் இருப்பான், அவன் வந்துட்டு குடும்பத்துல வந்து ரொம்ப திமிரோட இருந்து ரொம்ப ஒரு நல்ல குடும்ப மனிதர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துல அவன் குடும்பத்துல எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல அவன் தனியா ஒரு தனி மனிதனா இருக்கிறப்ப அவன் திருக்குறள் எடுத்து படிப்பான். அதை படிக்கிறப்பதான் அதுக்கப்புறமா தான் அவனுக்குள்ள ஒரு ஞானம் பிறக்குது. அந்த ஞானத்தை வந்துட்டு அவன் சும்மா படிச்சுட்டு மகிழ்ந்துட்டு சும்மா விட்டுட்டா அவன் ஒரு புது மனிதனா மாறி இருக்க முடியாது. அவன் அதை பிடிச்சு வாழணுங்கிறனாலதான் இது மாதிரி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல்லாரையுமே எடுத்துப்போமே. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நம்ம இந்த பொண்ணு எவ்வளவு சொல்லியும் அவங்க அமைதியா இல்லை அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் பிடித்து வாழணுங்கிற நோக்கம் இருக்கிறதுனாலதான் ஒரு சனிக்கிழமை சாயங்கால நேரம் பார்க்காமலே அவங்க பிள்ளைங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்கிறதுதான் எங்களோட கருத்து. இன்னொன்று வந்துட்டு ஒரு ஜப்பானியர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, போன வருஷம் சிங்கப்பூர் கூட வந்தாரு, தாமஸ் ஹிட்டோஷி அப்படின்ற ஒரு கவிஞர்னு சொல்லிக்கலாமே. அவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து திருக்குறளை வந்துட்டு ஆங்கில மொழியில த குரல் அப்படின்னு ஒரு புத்தகத்துல வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு. அவர் ஏன் வந்துட்டு சரி நீங்க சொல்ற மாதிரி படித்து மகிழணும், இன்றைய வாழ்க்கை முறைக்கு அது சரிப்படாது அப்படி இப்படின்னு என்னென்ன காரணம் சொன்னாலும் அவர் ஏன் அதை மொழிபெயர்க்கணும்? அவர் அதை படிச்சு அதுல ஏதோ கருத்து இருக்கு, அந்த கருத்தை நமக்குள்ள மட்டும் இருக்காம நம்ம உலகத்துல அனைவருக்கும் புரியும்படி ஆக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அனைவருக்கும் திருக்குறள் மீது அதீத மரியாதையும் இருக்கு, மதிப்பும் இருக்கு. அதனால திருக்குறள் வந்து படித்து மகிழ்ந்தா மட்டும் போதாது, அதை நம்மளோட வாழ்க்கையில செயல்பட்டு அதை பிடித்து வாழ்வதுதான் நமக்கும் நம்முடைய உலகத்திற்கும் உயர்வையும் அளித்து தரும். நன்றி, வணக்கம். அடுத்த ரவுண்டு பேசணும். சிறப்பு மகாலட்சுமி அவங்க சொன்னதோட சாராம்சம் வந்து நெஞ்சுறுதியும் நேர்மையும் இருந்தால் நம்மளோட வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நெஞ்சுறுதியும் நேர்மையும், நம்ம சிங்கப்பூர்ல இருக்கோம், நெஞ்சுறுதியும் நேர்மையை கொண்ட நம் தேசத்தந்தை லீ குவான் யூனாலதான் நம்மளோட குடிசையாக இருந்தது கோபுரமாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா நமக்கு மிகையாகாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெஞ்சுறுதியும் நமக்கு வந்து நேர்மையும் இருக்கும் பொழுது இருந்து திருக்குறள் பிடிச்சு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்களோட எதிர்வாதம் செய்யறதுக்காக மறுபடியும் நான் அஸ்வின் அவங்கள கூப்பிடுறேன். அஸ்வின், படித்து மகிழவால வந்து நீங்க எதிர்வாதம் செய்ய. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்ப நான் என்ன சொல்ல வேணா, சரியா, நான் என்ன சொல்ல வேணா, இங்க எத்தனை பேரால நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நினைச்சீங்கன்னா திருக்குறளை பிடிச்சு வாழ முடியும்? திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லிக்குது, உனக்கே இல்லைனாக்களும் நீ மற்றவங்களுக்கு அள்ளி கொடு. யாராவது பண்ணுவீங்களா? இங்க இல்லை, நான் கேட்குறேன், யாராவது இங்க பண்ணுவீங்களா? இங்க எத்தனை பேர் முஸ்தபா போயிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாரும் முஸ்தபாவுக்கு போயிருப்போம். இதுல எத்தனை தடவை நம்ம முஸ்தபாவுக்கு சொந்த செலவுக்காக போயிருக்கோம்? பெருசா ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எத்தனை தடவை ஊருக்கு போகும்போது கோடாக்கி தைலம், தாய்க்கா, டீன் பாக்ஸ் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்காக எத்தனை நம்ம முஸ்தபா போயிருக்கோம்? முஸ்தபாவுக்கு பிஸ்னஸ் ஓடுறதுக்கான காரணமே சொந்தக்காரங்க தான். அது இல்லைனாக்கா அங்கே பிஸ்னஸ் ஓடாது. அப்போ இப்படி நினைக்கும் போது ஒவ்வொரு மாசம் கடைசிலையும் எத்தனை பில்லுக்கு உங்களுக்கு ரிமைண்டர் வருது? நீங்க அந்த காசை வெளியே எடுக்கிறதுக்குள்ள திரும்ப எல்லாம் உள்ள போயிருது காசு. அப்படி இருக்க இந்த காலகட்டத்துல நீங்க எப்படிங்க திருக்குறளை பின்பற்றி வாழ முடியும்? இப்படி திருக்குறளை பின்பற்றி நீங்க வாழ்ந்தாக்கா எனக்கு பெரிய தர்ம பொறுமை ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நீங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறது முடியுமா அவங்களால? இப்ப எல்லாம் இந்த காலகட்டத்துல என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், அது வருங்காலத்துல அதுக்கு நல்லா நிச்சயமான ஒரு எதிர்காலம் இருக்கணும், அதோட படிப்புக்கு நான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இங்க எல்லாரும் இருக்கமே தவிர மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இங்க யாருமே இல்லை. அடுத்ததா மகாலட்சுமி அக்கா சொன்னாங்க, இங்க மாலை பொழுதுல வந்து நம்ம எல்லாரும் வந்ததுக்கு காரணமே வந்து திருக்குறளை பிடிச்சு வாழ்வோம். அப்படியா? நிஜமாவா? பிடிச்சு வாழ்க மாட்டாங்களா? எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போனதுக்கம்மா எதிர்நீச்சல் சீரியல் எத்தனை மணிக்கு, விஜய் டிவி சீரியல் எத்தனை மணிக்கு எல்லாரும் டிவியில தான் உட்காகும். யாரும் இன்னைக்கு நான் இந்த புள்ள சொன்னது மாதிரி நான் அடுத்த நாள் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் போய் சாமி கிட்ட சத்தியம் பண்ண போவோம்? யாருமே இல்லை. எல்லாரும் சும்மா இங்கிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான் இந்த காலகட்டம். ஏன் இப்ப ஒருத்தங்க வந்துட்டு இப்ப திருக்குறளை ஒருத்தங்க பின்பற்றி வாழ்ந்தோம்னா, எல்லாரும் இந்த காலகட்டத்தை பின்பற்றி வாழ்ந்தோம்னா சட்டம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய ஸ்ரீநிதி அக்கா இன்னைக்கு வழக்கறிஞர் ஆகுது, சட்டம் படிக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம எல்லாரும் திருக்குறளை பின்பற்றி வாழ்ந்தோம்னா எதுக்கு சட்டம் இருக்குது? எதுக்கு இத்தனை கொலைகள் குற்றங்கள் நடக்குது? எதுக்கு இத்தனை பேர் வந்து
ஊக்கமுடைமைன்னு உனக்கு திருக்குறள், ஒழுக்கமுடைமைன்னு ஒன்று திருக்குறள் இருக்குது. ஒழுக்கமுடைமை எல்லாரும் பின்பற்றணும்னா இன்னைக்கு சட்டம்னு ஒண்ணு தேவையே இல்லை. ஊக்கமுடைமை எல்லாரும் பின்பற்றணும்னா இன்னைக்கு தலைக்கொலைகள் ஒண்ணு கூட இருக்கவே கூடாது. ஏன் இன்னும் இருக்குது? ஏன்னா யாருமே அதெல்லாம் படிச்சு கண்டுக்கிறது இல்லை. 5வது கிளாஸ் T6 செகண்டரி உயர்நிலைப்பள்ளி நீங்க வேலைக்கு போய்க்கும் எல்லாம் கூட நீங்க பின்பற்றி வாழலாம். ஆனா அதுக்கப்புறமா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குடும்பம் தான் முக்கியம். எவனோ எப்படியோ கெட்டு போவான், எனக்கு என்ன வந்துச்சு, என் குடும்பம் நல்லா இருக்கா, அவ்வளவுதான். இந்த கண்ணோட்டத்துலதான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, திருக்குறள் படிச்சு மகிழ்வதற்கு கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். ஆனா இன்று யாரும் பிடித்து வாழ்கிற அளவுக்கு யாரும் இன்றைய காலகட்டம் இல்லை. ஏன்னா திருக்குறள் எழுதப்பட்டது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு. அன்றைய காலகட்டத்துல அப்படி எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு திருக்குறளை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை இன்றைய காலகட்டத்துல பின்பற்றி நம்மளால வாழ முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். நன்றி. நன்றி அஸ்வின். தனக்கு பின்னாடி தானே தான தர்மம், நமக்கே இங்க இல்ல, எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்நீச்சல் சீரியல் நிறைய பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சீரியலை எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ அடுத்தது இந்த அணில இருந்து ஸ்ரீநிதி அவங்க பேச வராங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பிடித்து வாழவா படித்து மகிழவா? இப்ப வள்ளுவர் வெறும் திருக்குறள் எல்லாம் படிக்கிறதுக்கு மட்டும் எழுதவில்லை, அதை படிச்சு நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்காக தான் மெயினா எழுதியிருக்காரு. அவர் முன்னாடி எழுதுனதை நம்ம இப்ப கூட ஃபாலோ பண்றோம். காரணம் என்னன்னா, நம்ம எவ்ரிடே டே டு டே லைஃப்ல நம்ம திருக்குறளை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல வாழ்றோம். நடுவர் அவர்களே, நீங்க நம்ம தலைப்பை பார்த்தாலே தெரியும், படித்து மகிழவா பிடித்து வாழவா. முதல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது டைம் பவுண்டட், ஒரு கால எல்லைக்குள் உட்பட்டது. வாழ்க்கை என்பது தொடர்ந்து வாழ்வது. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, யூ வாண்ட் டு லிவ் ஆர் யூ வாண்ட் டு எக்ஸிஸ்ட்னு வாங்க. நாம வசிக்க போறோமா அல்லது வாழ போறோமா அப்படிங்கிறது முக்கியம். சும்மா அப்படியே படிச்சுட்டு இருந்து இடத்துலயே இருக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயித்து காட்டுவது என்பது பிடித்து வாழ்வது. இதில் எது வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்யணும். அதாவது படித்ததை எப்போது நாம் பின்பற்றுகிறோமோ அப்போதுதான் அது பயனை அது கொடுக்கும். என் கையில ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை நான் நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி செடியாகி மரமாகி வளர்க்க வேண்டும். அது போலத்தான் திருக்குறளை நம் உள்ளத்தில் விதைத்து செடியாகி மரமாகி பின்பு பூவாக கனியாகி அதை நாம் வளரவிட்டு அதன் பயனை முழுவதும் அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விதைச்சாதான் நாளைக்கு செடி மரமாகும் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு. நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒட்டுள்ள வாலாட்டி நம்ம படிச்ச கல்வியில எந்த படனும் இல்லை. நம்ம அந்த மாதிரியான திருக்குறளை படிச்சோம் அப்படின்னா எப்படி அதை பிடித்து வாழ வேண்டும், எப்படினாலும் நம்ம உலகத்தோடு ஒட்டி தானே வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரியான இதுதான் அவங்க சொன்னது. நம்ம விதைக்கணும், அதுல இருந்துதான் நமக்கு செடி பூ காய் எல்லாமே வரும். அந்த மாதிரியான விதைகளை விதைப்பது தான் திருக்குறள் சொன்னாங்க. இப்போ ஹரிவர்தினி பேச வராங்க. ஹரிவர்தினி பேச. அனைவருக்கும் மீண்டும் என் பணிவான வணக்கங்கள். இது இப்ப வாதம் செய்ய வந்திருக்கோம். இது முதல்ல சொன்னாங்க, மருந்து நீங்க மருந்தை பத்தி படிச்சா மட்டும் போதாது, மருந்தை உட்கொண்டாதான் அது நோயை தீர்க்கும். அதை நாங்க ஒத்துக்கல. ஆனா வேற ஒரு நோய்க்கான மருந்தை நான் இன்னொரு நோய்க்கு போட முடியாது இல்லையா? மருந்து ஏற்ற மருந்து தான் என்னால உட்கொள்ள முடியும். அது எனக்கு எப்படி தெரியும்? இப்ப இதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கு தெரியும். இதை படிச்சு புரிஞ்சுக்கிறத பத்தி பேசியிருந்தாங்க. புரிதலுங்கிறது படித்தால் மட்டுமே நிகழும். இப்ப ஒரு குறள்ல சில வார்த்தைகள் எனக்கு பிடிக்கலாம், அதனால அதை நான் பிடிச்சு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியாது. ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியும் போது மட்டும்தான் என்னால அதை பின்பற்றி அது சொல்ற இதை என்னால பின்பற்றி மகிழ முடியும். அதுக்கடுத்து மனது சொல்வதை கேள், அதுதான் சரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே திருவள்ளுவர் தான் ஒழுக்கத்துக்கு 10 குறள் சொன்னாரு. அதே திருவள்ளுவர் தான் கல்விக்கு 10 குறள் சொன்னாரு. அதையும் அவங்கதான் சொன்னாங்க. மனது சொல்றது சரி, அததான் கேளு அப்படின்னு சொல்ற திருவள்ளுவர் ஏன் இத்தனை குறள்களை சொல்லணும்? ஆக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரும் படித்து மகிழ்றதுக்காக தான் மற்ற குறள்களை சொல்லி இருக்காரு அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நடுவரே சொன்னாங்க, இது திருவள்ளுவர் 1330 குறள்கள் எழுதியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி அத்தனை அதிகாரங்கள் இருக்கு. ஆனா
இப்ப அதெல்லாம் பின்பற்றி தான் வாழ்றாங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல எந்த குற்றங்களும் இருக்காது. இளைஞர்கள் வந்து, அதாவது பள்ளி பயிலும் இளைஞர்கள் வந்து 15 இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கவங்க வந்து 27.3% இளைஞர்கள் இன்னைக்கு பல குற்றங்களை செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பிடிச்சு வாழ்றாங்க, அதை பின்பற்றி வாழ்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கவே கூடாது. 1330 குறள்களையும் எப்படிங்க நம்மளால பின்பற்றி வாழ முடியும்? நேத்து அம்மா அப்பா சொன்னதே இன்னைக்கு மறக்குது. நீ ஸ்கூல் முடிஞ்சு போன் அடி எனக்கு அப்படின்னு சொன்னா, ஓ மறந்துட்டேன் அப்படின்னு, இது மட்டும் உனக்கு எப்படி மறக்கும்னு அம்மா அப்பா கேக்குறாங்க. ஒரு 2 வார்த்தையவே ஞாபகம் வச்சுக்க முடியாத நம்மனால 1330 குறள்கள் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கி அதை எப்படி நம்மளால பின்பற்ற முடியும்? இப்போ இறுதியா இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, படிச்சா மட்டும் போதுமா, படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறாங்க. படிச்சாதான் போதும்னு நான் சொல்றேன். படிச்சு பாருங்க, ஒரு விஷயம் தெளிவா புரியும். அவங்க கனெக்ஷனை பத்தி பேசியிருந்தாங்க. என் லைஃப்ல கனெக்ட் ஆகுது, அதனால அது எனக்கு பிடிக்குது. அதை நான் தவறுன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்ப என்னோட அணியிலே ஸ்ரீநிதி சொல்லியிருந்தாங்க, அன்றைய வாழ்க்கை காலம் வேறு, இன்றைய வாழ்க்கையின் காலம் வேறு. அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு பின்பற்றுன்னு சொன்னா எங்களால பின்பற்ற முடியாது. ஓ அந்த காலத்துல இப்படி இருந்திருக்காங்க, இதெல்லாம் சொல்லி இருக்காங்க, ஓகே புதுசா இருக்கே அப்படின்னு என்னால படிச்சு வாவ் அப்படின்னு மகிழ முடியுமே தவிர எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது. அதனால படித்து மகிழணும் அப்படின்னு சொல்றேன். படித்து மகிழ வேண்டும். அதாவது மருந்து ஒன்றது பத்தி சொன்னாங்க. அமிர்தாஞ்சன டைகர் பாம் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அமிர்தாஞ்சனுக்கு பண்ணுங்க தலைவலிக்கு, டைகர் பாம்பா அப்பதான் தலைவலிக்கு வாங்கினது கால் வலிக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு மருந்து பத்தி சொன்னாங்க. சட்டம் பத்தி அஸ்வினும் சொன்னாங்க, ஹரிவர்தினியும் சொல்றாங்க. திருக்குறளை பிடித்து வாழ்ந்தா நமக்கு எதுக்கு சட்டம் படிக்க தேவையே இல்லையே, நம்ம வீட்டு கூட பூட்டு போட தேவையில்லையே, அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சட்டங்கள் இப்ப இவ்வளவு வந்து எல்லாம் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் சட்டங்கள் படிச்சுட்டு இருக்காங்க. பிடித்து வாழ்ந்திருந்தா இதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி பிடித்து வாழாதனாலதான் இந்த சட்டங்கள்லாம் படிக்கிறாங்க, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பத்தி அவங்க சொன்னாங்க. அப்புறம் நேத்து சொன்னதே இன்னைக்கு மறக்குது. நாங்க காலையில சொல்றதே மத்தியானம் மறக்குறாங்க எல்லாரும். எப்படி நம்ம வந்து பிடித்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இதுக்கெல்லாம் வாதம் செய்ய வராங்க கிஷன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்கள். எதிர்த்தரப்பினர்கள் சொல்லியிருந்தார்கள், அது உலகம் வந்து பிழையே இருக்காது திருக்குறளை பிடிச்சா, சட்டமே இருக்க தேவையில்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முதல்ல பிடிச்சு வாழ்றதா இல்ல படிச்சு மகிழ்றதா? சரி உங்ககிட்ட கேட்குறேன். ஒருத்தர் வந்து நான் நிறைய ரெசிபி புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த ரெசிபி தெரியும் அந்த ரெசிபி தெரியும் எல்லாமே தெரியும். சரி உங்களுக்கு எல்லாமே தெரியும், செஞ்சு காட்டேன். அவர் சிறப்பா இல்ல ஒரு பாட்டி வராங்க, எனக்கு ஒரு பாயாசம் செய்ய தெரியும், எனக்கு ஒரு சாம்பார் செய்ய தெரியும், யார் சிறப்பு? எல்லா ரெசிபி தெரிஞ்சு ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாத அந்த இளைஞரா இல்ல ஏதோ ஒரு 2-3 தெரிஞ்சு செய்ய முடிஞ்ச அந்த பாட்டியா? நீங்களே சொல்லுங்க யார் சிறப்புன்னு இதுல. ஆமா அதான் நானும் சொல்ல வர்றேன். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, நமக்கு ஒரு வழிகாட்டியாக சொல்லியிருந்தாங்க. வீட்டுல ஒரு வயசானவங்க இருந்தா நம்மள வழிகாட்டுவாங்க, நம்மள நீங்க அப்படி போன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லப்பா இது சரியில்லை, இப்படி கொஞ்சம் போ, இப்படி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் வெளினமா சொல்ற ஒரு விதம் திருக்குறள் தான். அதான் என் கருத்து. அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன்னா, நாங்க எல்லாரும் மனுஷங்க, பிழை இல்லாம இருக்க முடியாது. இந்த உலகம் வந்து ஒரு பிழையில்லாத உலகம் இருந்தா அதுல எந்த ஒரு சுவையும் இருக்காது, சத்தியமா சொல்றேன். ஆனா ஒரு சாம்பாரை எடுத்துக்கோங்க, அதுல புளிய சேர்ப்போம், ஆனா கடைசியில கொஞ்சம் வெல்லத்தை போடுவோம் அந்த சாம்பார்ல. அது ஏன்? எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு, அப்புறம் அந்த ஒரு சமநிலை ஏற்படுறதுக்கு இந்த சாம்பார்ல அந்த ஒரு சுவை நல்லா இருக்கும் அந்த சாம்பார்ல. அதே மாதிரி திருக்குறள் வந்து ஒரு சின்ன கட்டி வெல்லம் நம்மளோட வாழ்க்கையில வந்து திருவள்ளுவர் தூக்கி எறிறாரு. அதான் என் கருத்து. அதனால நாங்க கண்டிப்பா இத பிடிச்சு வாழ வேண்டிய ஒரு விஷயம் திருக்குறள். நிறைய திருக்குறள் தேவையில்லை, ஒரு 1-2 நம்மளுக்கு பிடிச்சதை வச்சுட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறைன்னு நாங்க பின்பற்றேன். உலகம் சத்தியமா சொல்றேன், நல்லா பாயாசம் மாதிரி அப்படி திட்டிருக்கோம். ரொம்ப சிறப்பு. என்ன சமையல் ஒத்துக்கலாம். நம்ம சில பேர் உண்மையிலேயே சொல்லுவாங்க என்னோட பொழுதுபோக்குன்னு, ஆனா அவர் வந்து நிஜமாவே அடுத்த வாட்டி நமக்கு சமைச்சு கொண்டு வருவாரு. இதுல வந்து அவர் ஒரு அழகான விஷயம் சொன்னாரு.
நம்ம வந்து பாட்டி சொன்ன விஷயங்கள் பத்தி சொன்னாரு. இப்போ நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா நம்ம ஒரு கூகுள் பண்றோம். குழந்தைங்களுக்கே வந்து சளி பிடிச்சிச்சா நம்ம ஒரு கூகுள் பண்றோம். வீட்டுல இருக்க பாட்டிகிட்ட கேட்டீங்கன்னா அழகான பாட்டி வைத்தியங்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்மலாம் வந்து நிறைய சிசிடிவி போட்டு வச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் சிசிடிவியே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க பாட்டிங்க தான் எந்த தெருவில் யாரு எப்ப என்ன டயத்துல வந்து போனாங்கன்னு சொல்றதுக்கு. அதனால அந்த பாட்டியை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. சமையலை பத்தி சொன்னாரு. தூக்கி போடுற ஒரு வெல்லம், அதுதான் என்னதான் வந்து நம்ம சமைச்சாலும் சாம்பார்லையும் சரி ஒரு புளியோதரையும் சரி ஒரு சின்ன வெல்லம் போட்டா எப்படி ஒரு சுவையை தூக்கி கொடுக்குமோ அதுதான் திருக்குறள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்படி அந்த மாதிரிதான் இருக்கணும், எல்லாமே பண்ணும்ல ஒரு இடத்துல நம்ம இது பண்ணணும்னு சொன்னாரு. இப்போ அவங்கள வாதிடுறதுக்காக நம்ம ஸ்ரீநிதி வராங்க. என்ன சொல்றாங்க? அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்போ வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருக்குறளை நம்ம பிடித்து வாழணும், ஏன்னா அது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அது முடியாது, அதை படித்து மகிழ மட்டும்தான் முடியும் நாங்க சொல்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒருத்தங்க இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்மையும் செய்து விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை பத்தி கதை சொன்னாங்க. ஓரறிவு கொண்ட மரமே கல் எறியும் போது பழம் கொடுக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் எனக்கு தீமை செய்யும் போது நான் நன்மை தான் செய்யணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. கதை அற்புதம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா இந்த காலத்துல என் மேல கல் எறிகிறவனுக்கு வாப்பா நான் மாம்பழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா பழத்தையும் வாங்கிட்டு இன்னொரு கல்லையும் என் மேல மடையே எரிஞ்சிட்டு போயிடுவான். அதுதான் இந்த காலத்தோட நிதர்சனம். அப்படி இருக்கும்போது இந்த திருக்குறளை பயன்படுத்தி நம்ம பிடித்து வாழணும் சொல்றதுல பிடித்து வாழ முடியாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. சரி, அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குதாக. அதாவது நம்ம வாழ்க்கையில கல்வி ஒன்றே நமக்கு துணை. இப்போ நம்ம மாணவர்களை பாக்குறோம், அவங்க பள்ளிக்கூடத்துல கல்வி கற்கிறாங்க. அந்த கல்வி கற்று தேர்ச்சி பெற்று அடுத்த படிக்கு செல்றதுக்கே அத்தனை துணை தேவைப்படுது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மனநல பாதிப்படையும் போது அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அத்தனை துணை தேவைப்படும் போது கல்வி மட்டுமே நமக்கு துணைங்கிறது இந்த காலத்துல நிச்சயமா அது சாத்தியமா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதை படித்து நம்ம மகிழலாம். ஆஹா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, எந்த வகையில எவ்வளவு அழகான கருப்பொருள்களை சொல்லியிருக்காரு, நம்ம படித்து மகிழலாமே தவிர அதை பிடித்து வாழ முடியும் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் ரசத்தை பத்தி ஒண்ணு சொன்னாரு. சொம்புல ரசம் இருக்குன்னு மனப்பாடம் பண்றவன் சொம்புல ரசம் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அது புரிஞ்சிருக்கிறவன் சொம்புல பூண்டு ஜீரகம் எல்லாம் இருக்குன்னு. இப்போ எனக்கு இன்னைக்கு சாப்பிட என்னன்னு கேட்டா ரசம்னு சொன்னா ஓகே, ரசம் இல்லாம உப்பு தண்ணி ஜீரகம் மிளகா இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்பான்? எவனும் கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி திருக்குறளை பிடித்து வாழறதுக்கு பதிலா படித்து மகிழதான் முடியும். அதுக்குதான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுகிறேன். நன்றி ஸ்ரீநிதி. அவங்க சொன்னதோட சாராம்சம் என்னதுன்னா, ஏசுநாதர் சொன்ன மாதிரி ஒரு கண்ணத்தை காட்டினா நாங்கள் மறு கண்ணத்தை உடனேலாம் காட்ட முடியாது, இப்போ நிலைமை அப்படி கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து அவங்களோட இதுக்கு வந்து வாதம் செய்ய ஜாஃபர் அவங்க அவன்கிட்ட சொல்ல. சரி, இப்போ நான் வாதத்துக்கு வரேன். திருக்குறள் வந்து வெறும் படிச்சு மகிழ்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க வந்து அவங்க வந்து எப்போதுமே எடுத்து வைக்கிற முதல் வாதம் என்னவா இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து 2800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு இலக்கியம். இதுல வந்து இந்த காலத்துல நம்ம எப்படி வந்து நம்மளால பொருத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், திருக்குறள்ல கவித்துவம் இருக்கு, புலமை இருக்கு. முதல்ல இதை ரசிக்க தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளால பிடிச்சு வாழ முடியும். அது அவங்க சொல்ல, சரி உங்க அன்னைக்கு பேசுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் கவனிச்ச ஒரு விஷயம். திருக்குறள் பிடித்து வாழுதல் அப்படின்னு நான் சொல்லும் போது, திருவள்ளுவர் வந்து நம்ம வந்து மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இலக்கியத்துல நம்ம பார்க்கறதுல நிறைய கூறுகள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமைகள். திருவள்ளுவர் வந்து அந்த உவமைகளை அவ்வளோ அழகா திருக்குறள் முழுசா கையாண்டிருப்பாரு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். கூத்தாட்டு அவைக்குள்ளாந்தற்று பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கூத்தாட்டுனா கூத்தாட்டம் போடுவாங்கல்ல அப்போல்லாம். இப்போ இன்னைக்கே வந்து 4 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னா 4:30 மணிக்கு பாதி அரங்கு முழுசாயிருக்கும், 5 மணிக்கு இன்னும் கொஞ்சம், 6 மணிக்கு இன்னும் கொஞ்சம், அதே மாதிரி இதாகும். அந்த கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வெளில போயிடும். அவர் என்ன சொல்றாருன்னா, செல்வம்ங்கிறது அந்த மாதிரி, அந்த கூட்டம் மாதிரி. இந்த ஊமைய அவர் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு.
செல்வம்ங்கிறது வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். போகும்போது அந்த கூத்தை பார்த்துட்டு கூட்டம் எப்படி உடனே கலைஞ்சு போயிடுதோ அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிற அறிவுரையை அவர் கொடுக்குறாரு. அவங்க சொன்னாங்கல்ல, திருவள்ளுவர் சொல்றாரு, நம்ம நமக்கு இல்லைனாலும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் இந்த காலத்துல நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கிறது அவர் சொல்றாருல. இந்த இடத்துல தான் நான் சொல்றேன், திருவள்ளுவர் அதை மட்டும் சொல்லலை. நீங்க அதை மட்டும் படிச்சீங்கன்னா அது திருவள்ளுவர் தப்பு இல்லை, உங்க தப்பு. நீங்க அவரோட உரையாடணும். என்னய்யா இப்படி சொல்றீங்க, நான் சொல்ற மாதிரி எங்க தாத்தாட்ட நான் உரையாடுற மாதிரி நான் அவரோட விவாதம் செய்வேன், என்னய்யா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் அடுத்து சொல்லுவாரு, நீ உடனே அப்படிலாம் கொடுத்துடாத, வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், நீ பேசும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வருது இல்ல அந்த மாதிரி வரும், நீ கொடுத்துட்டேன்னு போகும்போது ஒரே தெரியா போயிடும், கொடுத்துடாத அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் இன்னொரு இடத்துலயும் அதான் சொல்றாரு, பொருளுக்கு டெஃபினிஷன், பொருள்னா இதுதான் அப்படின்னு தெளிவா நம்மளுக்கு விளக்குறாரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒருவனை பொருள் வந்த பின் அவனையும் பொருளாக செய்வது பொருள் அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கிட்ட செல்வம் வந்தாதான் இந்த உலகமே உன்னை மதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அப்படின்னா உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்க ரொம்ப வள்ளல் பெருமான் மாதிரி கொடுக்கணும்லாம் ஆசைப்படாதீங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க, அப்பதான் உன்னையே மதிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்துதான் ஏற்கனவே வச்சுக்கிட்டு பயப்படுறான்னு, நான் கொடுத்துட்டா ஒண்ணுமே இல்லாம போயிடுமோன்னு அவனுக்கு தான் அவர் சொல்றாரு, உனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் நீ கொடுறா, தப்பு இல்லை, நல்லது செய் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பிடித்து வாழும் போதுதான் குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க சட்டமே வேணாம், அப்போ எழுதுனதுலாம் இப்போ சரி வராது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, அப்துல் கலாம் சொன்னா நீங்க கைத்தட்டுவீங்க, அதை நீங்க எடுத்துக்கணும். முதல்ல உங்களுக்குள்ள நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் ஏற்படும். உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தினாதான் உங்க ஊருக்குள்ள மாற்றம் ஏற்படும். உங்க ஊருக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தினா நாட்டுக்குள்ள மாற்றம் ஏற்படும். நாட்டுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தினா இந்த உலகத்துக்குள்ளேயே மாற்றம் ஏற்படும். காந்தியும் சொல்லியிருக்காரு, இந்த உலகில் நீ எந்த மாற்றத்தை பார்க்க விரும்புகிறாயோ அந்த மாற்றமாவே நீ இரு அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறீங்களா? திருவள்ளுவர் மட்டும் பிடித்து வாழ்றாதீங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி வாழுங்க. ஸோ திருக்குறளை நீங்க பிடித்து வாழுங்க முதல்ல. அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா இவ்வளோ மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நூல் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வாழ ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் குற்றம் இல்லாம உலகமா இருக்கும். ஆனா அது வரைக்கும் முதல்ல நம்ம வாழுவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். நன்றி. இவங்களோட படித்து மகிழவா அணிலேருந்து என்ன சொல்றாங்க, எப்பவோ எழுதின திருக்குறள் இப்போ பொருந்துமா, அதெல்லாம் போன வாரம் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை இப்பயும் பொருந்தும், நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா அது பொருந்தும், நம்ம இது பண்ணலாம். முதல்ல நீங்க பாயிருங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் குடும்பம், அப்புறம் ஊரு, அப்புறம் நாடு, அப்புறம் உலகம், கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு தான் ஜாஃபரோட வாதம். இப்போ நிறைவு பேச்சாளராக இந்த அணியில இருந்து முத்துஸ்வேதா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நுணுங்கிய கேள்வியர் அல்லர் வணங்கிய வாயின ராதல் அறிவு. அதாவது தெளிவற்ற கேள்வி அறிவு இல்லாதவங்க அடக்கமாக பேச முடியாது. அறம் வழி கேள்வி அறிவு கல்வி அறிவு இல்லாதவங்க பண்புடையவர்களா இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்ரீநிதி அவங்க பேச்சுல முதல் சுற்றிலே சொல்லியிருக்காங்க, அறம் வழி கேள்வி ஞானம் கல்வி ஞானம் இருக்கணும்னு. ஆனா இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எட்டாக்கனியா இருக்கே, எதை கேட்டாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, பெரியவங்க கிட்டே நீ உன் வேலையை பாருன்னு சொல்ற தலைகட பேச்சு, இதுல எங்க இருக்கு வாழ்க்கை திருக்குறள் நீங்க கடைபிடிச்சு வாழ்றது? கிஷான், நீங்க வேற முதல் ரவுண்ட்லயே சொல்லிட்டீங்க புண்ணியம் கிடைக்கணும், புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்க நிறைய போய் சொல்லிட்டீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு. அதே கிஷான் அவர் நீங்க இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிடிச்சு மகிழ்றீங்களா இல்ல படித்து மகிழ்றீங்களா? ரெண்டாவது, சாம்பார்ல வெல்லம் போட்டு அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவரு வழியே நான் அவர்கிட்ட கேட்கறேன், ரசம் ஒருத்தர்கிட்ட காட்டினா சரி இதுல பூண்டு இருக்கு, ஆனா புரிஞ்சவங்க மட்டும்தான் அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியும். சரி, நீங்க முதல்ல ரசம் வைக்கும் போது என்ன பண்ணீங்க? அதோடைய செயல்முறையை படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு செயல்முறையை படிக்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். அந்த செயல்முறையை படிக்கும் போது உணரும் போது அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும்னே உங்களுக்கு தூண்டிருக்கும். அதனால நாங்க என்ன சொல்றோம், படிங்க, படிச்சு அதை ஏற்படுத்துற மகிழ்ச்சியில தான் உங்களுக்கு அது செய்யணும்னே தோணுது. அதே கிஷான் அவர்களுக்கு அடுத்த கேள்வி, குலால் உண்ணாமைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆனா உங்க மீதி 3 பேருக்கு என்ன தெரியும்? கேஎஃப்சினா என்னன்னு தெரியும்.
உங்க டீம்லயே எதிர்மறை கருத்துக்கள் இருக்கும்போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, முதல்ல பிடித்து வாழணுமா இல்ல படித்து மகள உங்களுக்குள்ளேயே முதல்ல ஒரு தெளிவு விட்டுட்டு வாங்க. அடுத்ததா ஸ்ரீநிதி, அரண் வலியுறுத்தல அறத்தை விட உயிரை காப்பது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அறம் வழி நிக்கிறீங்களா? தொடக்க பள்ளியில் கற்றுக்கொள்ளும் திருக்குறள், அதாவது மனசுல விதைக்கிற குறள் உயர்நிலை போனதும் மரமா வளர்ந்துக்கணுமே இல்லையே. கல்வி நட்புன்னு தோல்வியை பார்த்ததும் வன்மம் தலை தூக்குது. பெற்றோருடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை. ஆக ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சா அவங்க வெட்கப்படுற அளவுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு திருக்குறள் சொல்றது. அதை படிக்கும் போதே உங்க ஆன்மாக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். நீங்க அதை வாழ்க்கையில பின்படுத்துறீங்களோ நடக்கிறீங்களோ அது ரெண்டாவது. எப்பொழுதுமே உள்ளுவதெல்லாம் உயர்ந்துள்ள நினைவுகள். அடுத்ததாக ஜாஃபிர் வந்து ரொம்ப அழகா தெளிவா திருக்குறள் ஏன்னு புரிய வச்சாரு. கடைசியில ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டாரு, படிச்சு புரிஞ்சு பிடித்து வாழுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் நான் சொல்ல விரும்பல. இவங்க சொன்னது எல்லாமே வந்து நீங்க சில திருக்குறள் மட்டும்தான் எடுத்து படிக்கிறீங்க, மற்றதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க கவனிக்க மாட்டீங்கன்றாங்க. அதே தான் உங்களுக்கும் கொல்லாமை, புலால் உண்ணாமை, அரசு போன்ற 133 அதிகாரங்கள் இருக்கு. தலைப்பு என்ன? திருக்குறள். அப்போ அதுக்குள்ள 1130 குறளும் 133 அதிகாரங்களும் நிறைந்து அனைத்தும் சேர்ந்தது. அது அனைத்தையும் படிச்சு மகிழ முடியும். வாழ முடியுமா? வாழ முடியாது, இயலாத ஒன்று. சில மனிதர்களால் பின்பற்ற முடியும், ஆனா படித்து மகிழ்வது எல்லாராலையும் முடியும். இதுவே நிதர்சன உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. இது நடுவர் அவர்களுக்கும் தெளிவா தெரியும். நன்றி, வணக்கம். புலால் உண்ணாமை, கொல்லாமை இதெல்லாம் படிக்கிறோம். ஆனா சேரமா போய் KFC முடிச்சோடனே KFC அப்படித்தானே போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய வந்து நீங்க வந்து அரண் வலியுறுத்தலை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் எனக்கு பிடித்த திருக்குறள்ல சொன்னது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அது படிக்கிறோம், ஆனா அது படி இருக்க முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து மகாலட்சுமி பதில் சொல்லட்டும், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதனால நம்மளோட எதிர்த்தரப்பினர் வந்துட்டு சொல்ற கருத்தெல்லாம் கேட்கிறப்போ ஏதோ நாங்க சொல்ல வர கருத்துக்கு அவங்க வழிவகுக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, திருக்குறளை வந்து முதல்ல படிங்க. முதல்ல படிங்க, ஆனா படிக்கிறதோட நிப்பாட்டிடாதீங்க. அதை தொடர்ந்து அதை எப்படி பின்பற்றலாங்கிறதையும் நீங்க பாருங்க அப்படிங்கிறதுதான் எங்களோட கருத்து. இதை நாங்க மட்டும் சொல்ல, எங்களுக்கு சப்போர்ட்டா திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதாவது கிஷன் சொன்ன கற்க கசடர திருக்குறள் பார்த்தீங்கன்னா, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு, நீங்க படிச்சா மட்டும் பத்தாது, நான் சொல்றத நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் கேட்கறது உங்களோட பொறுப்பு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அமைச்சுக்கிட்டாதான் அதோட ஒரு உண்மையான பலன் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில வந்து இருக்குங்கிறத அவர் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்மளோட எதிர்த்தன்மையில என்ன சொல்ல வந்தாங்கன்னா, சட்டம் இப்படி எல்லாருமே பின்பற்றுனாங்கன்னா எதுக்கு சட்டம் தேவை, சட்டமே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எரிகிற விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டும். என்னதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி திருக்குறளை பின்பற்றி இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை சரியாக பின்பற்றி வந்தாலும் நமக்குன்னு ஒரு ஊக்கம், நமக்குன்னு நம்மளை கட்டுப்படுத்துற ஒரு சட்டம் வந்துட்டு நமக்கு இருந்தாதான் நம்ம அனைவருடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இரு குழுக்களுக்கிட்டே சண்டை வருதுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இரு குழுக்களுக்குமே ஒரு குழு வந்து தப்பு அப்படிங்கிறது இல்லை. இரு குழுக்களுக்குமே அவங்களோட பக்கத்துல ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து அறிஞ்சு அது சரியா ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தான் சட்டம், அரசாங்கம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால சட்டம் வந்துட்டு திருக்குறளை பின்பற்றினா சட்டமே தேவையில்லை அப்படின்னு நம்மளால வெளிப்படையா சொல்லிட முடியாது. சரியா? சரி, அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, படிச்சு மகிழ்றது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அதுல ஒரு கட்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை பின்பற்றுறதுலதான் அதோட உண்மையான அர்த்தமே இருக்கு. இப்ப வந்துட்டு நீங்க திரும்ப என்ன சொன்னீங்கன்னா, இருக்கிற 1330 குறளையும் நம்மளால படிக்க முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, திருக்குறளே சொல்லியிருக்காங்க, முயற்சி திரிவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை பிடித்துவிடும். நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்கலாம். உலகத்திலேயே நிறைய பேர் வந்துட்டு
இந்த எல்லா திருக்குறளையும் படிச்ச ஆளுங்க இருக்காங்க. நான் வந்துட்டு இதை காணொலியிலையும் நீங்க கேட்டிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம கிஷன் சொன்ன மாதிரி எல்லாருமே அனைத்து திருக்குறளையும் படிக்கணும்னு இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இப்ப எனக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு தொடக்கநிலை 5 படிக்கிறப்ப வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் என்னோட அது ரொம்ப ஒரு சின்ன சாதாரணமான ஒரு செயல் தான். என்னாச்சுன்னா, என்னோட ஈஸ்லிங் கார்டை வந்து நான் வந்து வீட்டுல மறந்து வச்சுட்டேன். அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு நான் வந்து பேருந்துல ஏறுறேன், எனக்கு இல்லை. ஆனா அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து அன்னைக்குன்னு பார்த்து என்னை ரொம்ப தூண்டி விடணும்னு பார்த்துட்டு, இல்லை ஏற்ற முடியாது, நீ வந்துட்டு இறங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப தாமதமாகுது. அப்ப என்னாச்சு, அங்க இருந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆடவர் வந்து எனக்கு வந்து உதவி செய்யறாரு. அந்த உதவி என்னன்னா, அவர் எனக்கு பரவாயில்ல, நான் இந்த பொண்ணுக்கு உதவி காசு போடுறேன், நீங்க வந்து அவர் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல வந்து அது ரொம்ப ஒரு சாதாரணமான உதவி தான். ஆனா அது எனக்குள்ள விதைச்ச ஒரு விதை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முளைச்சு வளர்ந்துக்கிட்டும் இருக்கு. அதாவது இது எந்த திருக்குறள் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. அந்த காலத்துல அவர் செஞ்ச உதவி வந்துட்டு சின்ன அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்க கூட இல்லை. ஆனா அவர் எனக்கு அந்த அந்த பருவ வயதுல எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவி செய்யறோம்னா அதுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம செய்யணும். அந்த எதிர்பார்க்காம செய்யற உதவி தான் நமக்கும் சரி, நம்மளுடைய உலகத்துக்கும் சரி பலனை வந்து அளிக்குது. அதனால நீங்க 4 பேருமே படிச்சு மகிழ்றீங்க மட்டும் தெரியுது. அதனால நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம அனைவருமே பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். அதனால படித்து மகிழ்வதோடு நிப்பாட்டாம நம்ம வந்து அதை பிடித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மகாலட்சுமி சொன்னதுல என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு தூண்டுகோல் வேணும் எப்பயுமே. அந்த தூண்டுகோலாக இருப்பதுதான் திருக்குறள் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் வேணும், அது மாதிரி இருக்கிறதா திருக்குறள் அப்படின்றதையும் சொன்னாங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அஞ்சையே மறப்பது நன்று, அதையும் சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து இறுதியா நம்ம தீர்ப்புக்கு வரலாம். திருக்குறள் படித்து மகிழவா மலரன்ன கண்ணால் முகமொத்தி ஆயின் பலர்கான தோன்றல் மதி. ஒரு வீரன் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெண் வந்து அவனை பார்க்குறா. அப்போ வந்து அந்த வீரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல உன்னுடைய முகம் வந்து நிலவு போல இருக்கு அப்படின்னுட்டு. அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு வந்து உள்ள போயிடுவா. அப்போ அந்த நிலவை பார்த்து அவர் சொல்றாரு, அதுதான் அந்த திருக்குறளோட பொருள். நிலவை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து எல்லாரும் தெரியும்படி வராத, அப்படி வந்தா எல்லாரும் பார்ப்பாங்க, அது மாதிரி வராத அப்படின்னு சொன்னார். மலர் போன்ற கண்களை உடைய இவருடைய முகத்தை பார்த்தா இந்த நிலவு வந்துட்டு எல்லாரும் நிலவு அந்த பொண்ணு நினைப்பாங்க, அதனால வராது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இதுதான் இந்த மாதிரியான திருக்குறள்லாம் நம்ம படித்து மகிழ சரியா இருக்கும். இப்போ இவங்க சொன்னாங்களே ஓமை அணி, அது மாதிரி சொல் பொருள் பின்வர நிலை அணி இருக்கு. நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த திருக்குறளும் இருக்கு. இப்படி இந்த மாதிரியான நிறைய உவமை திருக்குறள் படித்து மகிழ்வதற்காக இருக்கிறது. இதுல இன்னொரு திருக்குறள் வந்து இரு நோக்கி வல்வன்கண் உள்ள தொரு நோக்கி நோய் நோக்கான் நோய் மருந்து அப்படின்னு. இதுல வந்து ஒரு கண்ணா வந்து அவ பார்த்தா அகிம்சை மருந்து, நோய் வருது, காதல் நோய் வருது. இன்னொரு கண்ணுல வந்து அதற்கான மருந்து இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு கண்ணால பாக்குறது. இடது கண்ணாலே அகிம்சை செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தான்ற பாடல். இந்த மாதிரி நிறைய திருக்குறளை வந்து படித்து மகிழ்வதற்கான நிறைய திருக்குறள்கள் நமக்கு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் இருக்குல்ல, இது எப்படி பிடித்து வாழ வேண்டும் அப்படின்னா, என் வாழ்வில் திருக்குறள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அகனமர்ந்து ஈதலின் நன்றே புகனமர்ந்து இன்சொலால் ஆகப்பெறின். இந்த திருக்குறள் வந்து அவர் எழுதினதுனாலதான் நபிகள் நாயகம் மாதிரி அவருடைய உண்மையே பேசுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், தவறானவற்றை உங்கள் கைகளிலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான திருக்குறள் படிச்சதுனாலதான் என் வாழ்வில் நான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தன்னோட வாழ்நாள்ல பின்பற்றதுனால்தான் இன்னைக்கு நமக்கு நிறைய அறிவியல் அறிஞர்கள் இருந்தும் நம்ம வந்து அவரை வந்து உலகமே கொண்டாடுது. அது மாதிரி காந்தியடிகள் வந்து
அகிம்சை திருக்குறளை படிக்கிறதுக்காகவே நான் திரும்பி பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு. காந்தியடிகள் வந்து அகிம்சையால தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அந்த அகிம்சையை எங்க இருந்து எடுத்தாங்கன்னா திருக்குறள்ல டால்ஸ்டாய் அவரோட குரு வந்து டால்ஸ்டாய் தான், அவரோட இருந்துட்டு தான் அவர் எடுத்தேன்றத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த காலத்துல எழுதினது எப்படி வந்து இப்போ பொருந்தும், நீங்க எப்படி அதை வந்து நீங்க இந்த காலத்துல பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ ஸ்ரீநிதி சொன்னாங்களே, இப்போ சமத்துவம் வந்தாச்சு, எப்படி வந்து கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, எப்படி வந்து கணவன் கொடுத்ததை வந்து செலவுக்கு வந்து மனைவி செய்யறது நட்பண்புன்னு சொல்றீங்கன்னு. அதோட நீதி கருத்து என்னன்னா, நிறைய வந்து வரவு எட்டனா செலவு, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இல்லாம வரவுக்கேற்ற செலவு செய்யணும்ன்றதா அதோட நீதி. அதுதான் வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எந்த காலத்துக்கும் பொருந்துறதுனாலதான். இப்போ திருக்குறளோட சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ 6ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கவங்களும் படிக்கலாம், அந்த காலத்திலயும் படிக்கலாம், இந்த காலத்திலயும் நம்ம படிக்கலாம். அதனாலதான் நம்ம திருக்குறளை பத்தி இன்ன வரைக்கும் இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அது நமக்கு வந்து இது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது தானே. ஆனா நம்ம எல்லாருமே அது ஓரளவுக்கு வந்து நம்ம நன்றியோட இருப்போம் தானே, இல்லாம நம்ம சுத்தமா இருக்க முடியாது இல்லையா. இப்போ நமக்கு வரக்கூடிய துன்பத்தை வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை தன்னோட துன்பமா நினைச்சா அதுக்கு வந்து வாழணும் அப்படின்னு சொன்னதாலதான். அந்த மாதிரி ஒரு அறிஞர் வந்து அவ்வளவு கண்டுபிடிச்சு வாழும் பொழுது நாம ஏன் முயற்சி செய்யக்கூடாது? இப்போ ஓரளவுக்கு அது முயற்சிக்கணும், முயலாம போனாதான் தோற்று போயிடுவோம், முயற்சிச்சா நம்ம கண்டிப்பா ஜெயிப்பதான் செய்வோம். இப்போ திருக்குறள் வந்து நம்ம நிறைய பேர் நிறைய திருக்குறள் இங்க 1330 திருக்குறளை படிக்கிறதாகட்டும், அப்படி இல்லது நம்ம வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு 10 திருக்குறளை படிச்சாலும் அதன்படி நடக்கணும். திருக்குறள் என்பது வந்து அல்ல அச்சய பாத்திரம், நல்ல வந்து தோண்ட கருத்து சுரங்கம், அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கோம். நிறைய பேர் அதை பத்தி இன்னும் வரைக்கும் பேசுறாங்க, பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த திருக்குறள் பிடிக்காதுன்னு கூட நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா வாழ முடியுமானா அந்த வாழ்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அந்த மாதிரியான நற்பண்புகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அதை வந்து வெறும் வந்து ஏட்டு சுரக்காய் கல்விக்கு உதவாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம திருக்குறளை ஓரளவுக்கு படிச்சாதான் நம்மளால வந்து நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த சட்டங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நெறிப்படுத்த முடியும் ஓரளவுக்கு அப்படின்றது. அதனால திருக்குறள் வந்து வெறும் படித்து மகிழ்வதற்காக மட்டும் கிடையாது, பிடித்து வாழவும் வேண்டும். பிடித்து வாழ்ந்தால்தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மக்கட்பண்பு இல்லாதவர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே பெரியாரை துணை கேடல் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இவங்க சொன்னாங்கல்ல புலால் உண்ணாமை, இப்போ நிறைய பேர் வீகனுக்கு மாறிட்டு வராங்க இல்லையா, கொல்லாமை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நீங்க எங்க பாத்தீங்கன்னா நிறைய வீகன் வெஜிடேரியன்ஸ் ஹோட்டல்ஸே நிறைய வந்திருக்கு. மொத்தமா மாறாட்டி ஓரளவுக்கு மாந்திருக்கு. அதுதான் சொல்றேன், திருக்குறளுக்கு 1530 திருக்குறளையும் நமக்கு வந்து படிச்சு அதன்படி வாழணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனா அதுல இருக்க ஒரு 10 திருக்குறளையாவது நம்ம பின்பற்றி வாழ்ந்தோமானா போதும். ஜாஃபர் சொன்னாங்கல்ல, நம்ம முதல்ல நம்ம கடைபிடிப்போம், அப்புறம் குடும்பம் கடைபிடிக்கும், வீடு கடைபிடிக்கும், ஊரு நாடு. அந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு சில திருக்குறள் ஒரு அதிகாரத்தை நம்ம பின்பற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பம் வரும், அதுக்கப்புறம் நாடு தேசம் எல்லாம் வரும் என்று கூறி திருக்குறள் பிடித்து வாழவே என்று, படித்து மகிழ்ந்து பிடித்து வாழவே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.